எழுதப்படும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்ரீலங்கா ஜமாத் இஸ்லாமியால் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ததப்பரல் குர்ஆன், அன்லாக்கிங் த விஸ்டம் ஆஃப் த குர்ஆன் ஃப்ரம் ரெசிடேஷன் டு ரியலைசேஷன் என்ற ஆன்லைன் வெபினாருக்கு கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இதன் முழு பயனையும் அடைவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக இன்ஷா அல்லாஹ். அல் குர்ஆன் என்பது நாம் ஓதுவதற்காக மட்டுமல்ல, அதனை ஆழமாக சிந்தித்து புரிந்து கொள்ளவும் அல்லாஹ் அருளிய வழிகாட்டியாகும். இது குறித்து அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்திஹி வயததக்கர உலுல் அல்பாப். நபியே, இவ்வேதத்தை நாமே உம்மீது இறக்கி வைத்தோம். இது மிக பாக்கியமுள்ளது. அறிவுடையவர்கள் இதன் வசனங்களை கவனித்து ஆராய்ந்து நல்லுணர்ச்சி பெறுவார்களாக. 38வது அத்தியாயம் 29வது வசனம். அல் குர்ஆனை சிந்தித்து வாசிக்கும் போது அது எமது உள்ளத்தையும் வாழ்க்கையையும் மாற்றும் வல்லமை கொண்டது. இந்த முக்கியமான தலைப்பை பற்றி எமக்கு விளக்குவதற்காக இன்று எங்களுடன் இணைந்திருக்கிறார் அஷேக் எம்என் ஆலிஃப் அலி சார். அவர்கள் அல் குர்ஆன் சயின்ஸ் ரிசர்ச்சர் மற்றும் சீனியர் சைக்காலஜிக்கல் கவுன்சிலராக இருக்கிறார்கள் மற்றும் அலிஃப் குளோபல் அகாடமியின் டிரெக்டராகவும் இருக்கிறார்கள். இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி தருவதற்காக ஆலிஃப் அலி சார் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். وعليكم السلام ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله الصلاة والسلام على رسول الله والله نبيه وما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புனித ரமலான் மாதத்திட இன்றைக்கு நாங்கள் 17வது நோன்பில் இருக்கிறோம். பத்ருடைய யுத்தம் நடைபெற்ற அந்த தினத்தில் அந்த அல்குருவான வாழ வைக்க வேணும் என்றதுக்காக போராடின அந்த சமூகத்தை நினைவு கூறுற அந்த முதலாவது யுத்தம் நடந்த நாளையும் நினைவு கூறுற இந்த நாளில் ததப்புருல் குர்ஆன் அல் குர்ஆனை நாங்கள் உள்ளுணர்வு பெறுவோம் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி இந்த நடைபெற இருக்குது. எனவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கின்ற ஏற்பாட்டாளர்கள், அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுக்கு ஜூம் மற்றும் யூடியூப் ஊடாக இணைஞ்சிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் நான் சுபசோஃபனத்தை தெரிவித்து கொண்டு நான் தலைப்புக்கு வாரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட். ததப்புருல் குர்ஆன், அல் குர்ஆனிலிருந்து உள்ளுணர்வு பெறுதல் என்றது உண்மையிலே ஒரு முக்கியமான பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். காரணம் என்னன்னு சொன்னா, அல் குர்ஆனுக்கு முஸ்லிம்கள் என்ற வகையில நாங்க செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அந்த கடமைகள்ல அநேகமானவங்க இன்றைக்கு அதுல பல கடமைகளை மறந்துட்டு நாங்க ஒரே ஒரு விடயத்துல மட்டும் தங்கி இருக்கிறத பார்க்கலாம். அதுக்கும் அங்கால போனா அல் குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடமைகள்ல மொத்தத்தையுமே மறந்தவர்கள் பலரும் இன்றைக்கு எங்கட சமூகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரமலான் மாதம் சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இருக்கிறதுக்கு காரணமும், இந்த மாதத்துல நாங்க நோன்பு நோட்கிறதுக்கு காரணமும் இந்த அல் குர்ஆன் அருள பெற்ற ஒரு மாதம் என்றதுனாலதான். எனவே அப்படியான ஒரு மாதத்துல அநேகமாக நோன்பு நோட்கின்றவர்கள் கூட இந்த அல் குர்ஆனுடனான தொடர்பு இல்லாம வெறுமனே நோன்பு நோற்று கொண்டிருக்கிறவர்களையும் எங்களுக்கு பார்க்கலாம். எனவே அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்து
அஹ், அல் குர்ஆன்ட தாத்பரியம் என்ன, அல் குர்ஆனை நாங்க எப்படி ததப்புர் என்ற ஒரு அடிப்படையில ஒரு சிந்தனையில அல் குர்ஆனை அணுகலாம் என்ற ஒரு சிந்தனையை கொடுக்கிறது தான் இந்த தலைப்பிட இன்ஷா அல்லாஹ் நோக்கமாக இருக்க போகுது. ரைட். எங்களுக்கு தெரியும், அஹ், அதாவது அல் குர்ஆன்ட இந்த சிறப்பம்சங்கள் எடுத்து பார்க்கிற நேரம், அல் குர்ஆன்ட சிறப்பம்சங்கள் எடுத்து பார்க்கிற நேரம், அல் குர்ஆன் ஒரு இறை வேதம். அது அல் குர்ஆன்ன்றது வந்து அல்லாஹ்ட கலாம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அல்லாஹ்ட கலாம் இறை வேதம். அந்த அடிப்படையில் அல் குர்ஆனுக்கு வந்து நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அது இறை வேதம் என்றது மட்டுமல்லாம எங்களோட வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி. இறை வேதம் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்குற நேரம் அல் குர்ஆன் எங்களோட வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி, எங்களோட பூரண வாழ்க்கை திட்டம், எங்களோட வாழ்க்கைக்கான ஏ டு இசட் அனைத்து வழிகாட்டல்களுமே அல் குர்ஆன்ல வழங்கப்பட்டிருக்கிறன்றதை நாங்கள் நம்புகிறோம். என்ற அதுதான் அல் குர்ஆன் சிறப்பம்சம். எனவே அல் குர்ஆனை அல்லாஹ் எப்படி இறக்கிக்கிறான்னு கேட்டால் அது ஒரு இலகுவானது. அல்லாஹ் சூரா அல் கமர்ல திருப்பி திருப்பி கேட்கிறான். ரைட். இன்னா யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். அல் குர்ஆனை நாங்கள் லேசாக உங்களுக்கு தந்திருக்கிறோம், இதிலிருந்து அந்த இலகுவான முறையில அந்த அல் குர்ஆனை ஓதி படிச்சு அதிலிருந்து வாழ்க்கைக்கு படிப்பினை பெறக்கூடியவங்க யாரும் இருக்கிறான்றதை அல்லாஹ் திருப்பி திருப்பி கேட்கிறத பார்க்கலாம். ரைட். அதே மாதிரி அந்த அல் குர்ஆனால அந்த மக்கள் கவரப்பட்டு வர வேணும்ன்றதுக்காக அதுல ஒரு இனிமையையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அல் குர்ஆன்ல வச்சிருக்கிறத பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல, அந்த ஜாஹிலியா காலத்துல கவிதையில பேறு பெற்ற பலரும் இருந்தாங்க. அதிகமான கவித்துவம் ஞானம் படைச்சவங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள நுழையிறதுக்கு கூட இந்த அல் குர்ஆன் இனிமை ஒரு காரணமாக இருந்த, அல் குர்ஆன்ல அதாவது அரபு கவிதையில பேறு பெற்ற ஒரு ஆள் தான் வலீத் இப்னு முகீரா. அந்த வலீத் இப்னு முகீராவே சான்று பகர்ந்தான். அபூ ஜஹல், உத்துபா, இந்த ஷெய்பா அரபு கோத்திர குறைஷி தலைவர்கள்கிட்ட போயிட்டு சொன்னான், அல் குர்ஆன் என்றது வந்து ஒரு மனிதனால் இயற்றப்பட்டதல்ல, இது அது எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடியது உண்டு, அதுல ஒரு இனிமை ஒன்று இருக்குது, அது ஒரு நாளும் மறையாது என்ற ஒரு விஷயத்த வலீத் இப்னு முகீராவே செய்தியை நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே அல் குர்ஆன் ஒரு இனிமையானது. மிக கடுமையான மனம் கொண்டவர்களை கூட மெல்ட் ஆக்கி போடக்கூடிய ஒரு, அப்படியே உருக்கி போடக்கூடிய ஒரு சக்தி இந்த அல் குர்ஆனுக்கு இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ரைட். அது மட்டும் இல்லாம அல் குர்ஆ வந்து அதோட ஷுமூலியத், அது வந்து பூரணமானது, முழுமையானது. அல் குர்ஆன் ஒரு மனிதண்ட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிகாட்டல்களும் தந்திருக்கின்ற அடிப்படையில அது வந்து ஒரு முழுமையானது என்ற ஒரு விஷயமும் அல் குர்ஆன்ட ஸ்பெஷல். அது மட்டுமல்லாம அல் குர்ஆன் இந்த திரிபுகளுமே அற்றது. அதுல எந்த கூட்டல் குறைத்தல்களோ எந்த ஒரு திரிபுகளோ பிழைகளோ அற்றது என்று கூட எங்களுக்கு அல் குர்ஆனை நாங்க பார்க்கிறோம் அந்த அடிப்படையிலும். அது மட்டுமல்லாம அல் குர்ஆன் ஒரு மாபெரும் அற்புதம். அல் குர்ஆன் என்றது மிகப்பெரிய ஒரு அற்புதம். அல் குர்ஆன்ல ஆஹ், அந்த ஜாஹிலியா காலத்துல இறங்கின நேரம், அந்த சமூகம் எதையெல்லாம் அற்புதமாக கண்டாங்களோ அங்கேயும் அவங்க அற்புதங்களை கண்டு கொண்டாங்க. அதுக்கு பின்னால இன்றைக்கு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்துல விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற காலங்கள்ல எதையெல்லாம் நாங்க அற்புதமாக பார்க்கிறோமோ அந்த அற்புதங்களும் இந்த அல் குர்ஆன்ல இடம்பெற்றிருக்குது. எனவே அல் குர்ஆன் வந்து என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றதை எங்களுக்கு இதிலிருந்து பார்க்கலாம். உலகம் மாறிக்கொண்டு போனாலும் அல் குர்ஆன் என்றுமே நிலைத்திருக்கக்கூடியது என்றதுக்கு பல ஆதாரங்கள் எங்களுக்கு பார்க்கலாம். உண்மையிலேயே கால ஓட்டத்துக்கு ஏத்த மாதிரி சமூகங்கள் என்ன செய்யறன்னு கேட்டா மாறிக்கொண்டு போற, புது புது ஒவ்வொரு சமூகங்கள் வருவாங்க. அவங்களோட கலாச்சாரங்கள், அவங்களோட மனோபாவங்கள் இதெல்லாமே வந்து வித்தியாசமாகிக் கொண்டே போகும். அது நடந்து கொண்டே இருந்தாலும் அல் குர்ஆன் என்ன செய்யறன்னு கேட்டா அல் குர்ஆன் மாறு இல்லை, அல் குர்ஆன் அதே அல் குர்ஆன் தான். ஆனா ஒவ்வொரு சமூகமும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அல் குர்ஆன்ல இருந்து அந்த சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை அவங்க உள்வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. ரைட். அப்ப அல் குர்ஆன்ட வளங்களை, அல் குர்ஆன்ல இருக்கிற பொக்கிஷங்களை ஒவ்வொரு சமூகமும் எவ்வளவு ஆழமா டீப்பா படிச்சு பெற்றுக்கொண்டாலும் அல் குர்ஆன் அந்த கருவூலம் ஒரு நாளும் என்ன செய்ய போறதில்லைன்னு கேட்டா குறைஞ்சு போறது இல்லை. அந்த சமூகம் போக அதுக்கு பின்னால வரக்கூடிய சமூகங்களும் அல் குர்ஆன்ல இருந்து நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்றாங்க. எனவே அல் குர்ஆன்ன்றது ஒரு ஒரு பொக்கிஷம், ஒரு கருவூலம். அந்த அல் குர்ஆனை நாங்க அணுகிற விதத்தில தான்
அந்த அல் குர்ஆன்ல இருக்கிற அந்த பொக்கிஷங்களை, அந்த அல் குர்ஆன்ல இருக்கிற மொத்த அல் குர்ஆன்ல இருக்கிற பாடங்களையும் படிப்பினைகளையும் எங்களோட வாழ்க்கைக்கான வழிகாட்டல்களையும் எங்களுக்கு அடைஞ்சு கொள்ள முடியும் எப்பன்னு கேட்டா அதை நாங்க அணுகிற விதத்துல தான். அதே மாதிரி தான் நாங்க சொல்லுவோம் பாருங்க, நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான், ஜெனரேஷன் ஹேவ் பாஸ்ட் அண்ட் சென்ச்சுரிஸ் ஹேவ் கோன். ஜெனரேஷன் வந்து பாஸ் ஆகுது, நூற்றாண்டுகள் வந்து கடந்து போய்த்து கொண்டே இருக்கும். எட் த குரான் கண்டினியூஸ் டு டீச். ஆனால் அல் குர்ஆன் இன்னும் என்ன செய்யற, அது அதோட போதனைகளை வழங்கி கொண்டே தான் நிற்குது, அது டீச் பண்ணி கொண்டே தான் நிற்கிறது. அது எங்களுக்கு என்ன சொல்ல வாரன்னு கேட்டா, அல் குர்ஆன் இஸ் அ பவர்ஃபுல் டீச்சர், அ டைம்லெஸ் கைட் அண்ட் அ ஃபெய்த்ஃபுல் மென்டர் ஃபார் ஆல் ஹியூமனிட்டி. அல் குர்ஆன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீச்சர். அது நீங்க பாருங்க, எத்தனை பில்லியன் கணக்கான ஆட்கள் அல் குர்ஆன அல் குர்ஆனு கிட்ட கால் மடிச்சு உட்கார்ந்து அல் குர்ஆன போதனைகளை கேட்டிருப்பாங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுகளாக 1400 வருடங்களையும் தாண்டி அந்த அல் குர்ஆன் போதனைகளை வழங்கி கொண்டிருக்கிறேன்னு சொன்னா, அது ஒரு ஆசானாக பார்க்கிற நேரம் அந்த அல் குர்ஆன் என்ற ஆசானுக்கு எப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கிறது பாருங்க. எத்தனை பேரை அது வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறது, எத்தனை ப்ராப்ளம்ஸ் அது வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறது, எத்தனை ப்ராப்ளம்ஸ் அல் குர்ஆன் வந்து சால்வ் பண்ணியிருக்கிறது, எத்தனை பேரை அல் குர்ஆன் பார்த்திருக்கிறது, எத்தனை படித்த மேதைகளை அல் குர்ஆன் வந்து அணுகி இருக்கிறது. ஸோ அந்த அல் குர்ஆன்ன்றது வந்து மிக அஹ், அனுபவம் வாய்ந்த, மிக முதிர்ச்சியான ஒரு ஆசானாக எங்களுக்கு பார்க்கலும். ரைட், 1400 வருடமாக இந்த உலகத்தில் நடக்கிற அவ்வளோ காரியங்களையும் அந்த அல் குர்ஆன் அணுகி கொண்டு தான் இருக்குது. ஏன்னா இது அல்லாட கலாம். எனவே அந்த அல்லாட அந்த கலாம் இன்றைக்கும் பொருத்தமான உண்டாக இருக்குது, இன்றைக்கும் பொருத்தமான உண்டாக இருக்குது. நாங்க அல் குர்ஆனை எந்த விதத்துல அணுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அல் குர்ஆன் என்ன செய்யறன்னு கேட்டா எங்களுக்கு படிப்பினைகளை தருது. ரைட். ஸோ அப்ப இதுதான் நாங்க அந்த அல் குர்ஆன் அணுக வேண்டிய முறை. நீங்க பாருங்க, ததபுருல் குர்ஆன் என்ற பெயர்ல அதுக்கு அந்த அல் குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதினாரு அல்லாமா அமீன் அஹ்சன் இஸ்லாஹி ரஹ்மஹுல்லா. அவங்க இந்த அல் குர்ஆனை நாங்க எப்படி அணுகணும்ன்றது சம்பந்தமான எங்களுக்கு ஒரு அழகிய ஒரு வழிகாட்டல் தராங்க. இந்த குர்ஆனை ஒரு 2 முறை ஓதிவிட்டா அல்லது படிச்சிட்டா மட்டும் எங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த அல் குர்ஆன் அனைத்து அறிவு வாசல்களையும் அடைந்து விடலாம் என எதிர்பார்க்க முடியாது. ஒரு தடவை ஒருத்தர் அல் குர்ஆனை ஓதி முடிக்கிறாரு, ஒரு தடவை ஒருத்தர் அல் குர்ஆன் டிரான்ஸ்லேஷனை வாசிச்சு முடிக்கிறாருன்றதுக்காக அந்த அல் குர்ஆன் முழு பொக்கிஷத்தையுமே ஒரு ஆள் அடைஞ்சு முடிஞ்சிட்டாருன்னு ஒரு நாளும் நம்பவானம். அப்படி நடக்குது இல்லை. அது அல்லாட வற்றாத அறிவியல் ஊற்று என்றார் அவர். அது அல்லாட வற்றாத அறிவியல் ஊது. அறிவியல் ஊற்று. நீங்க ஒரு தடவை அல் குர்ஆனை வாசிச்சிக்கிறீங்கன்னு சொன்னா இன்னொரு தடவை நீங்க வாசிக்கிற நேரமும் அந்த அல் குர்ஆன்ல இருந்து பல சிந்தனைகள் உங்களுக்கு என்ன செய்யும் கேட்டா வந்து கொண்டே தான் இருக்கும். அது ஒரு மாபெரும் சுரங்கம். அது எவ்வளவு ஆழ அகலமாக அணுகப்படுகின்றதோ அந்த அளவுக்கு அதன் பிரதிபலன்களை அடைஞ்சு கொள்ளலாம். ஸோ நாங்கள் அல் குர்ஆனை எந்த அளவு தூரம் அதை அணுகிறோமோ, எந்த அளவு தூரம் அதனுடைய ஆழ அகலங்களை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ள ட்ரை பண்ணினோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு அதிலிருந்து என்ன தெரியுமா செஞ்சலாம், அதோட பலன்களை பிரதிபலன்களை அடைஞ்சு கொள்ளலாம். எனவே அல் குர்ஆன் என்றது வந்து ஒரு ஆழமான பொக்கிஷம் என்றத எங்களுக்கு இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி தான் அதாவது இமாம் முத்தவல்லி ஷாராவி அவங்க அழகான ஒரு கருத்து ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. குர்ஆன் வந்து அருளப்பட்ட காலத்துல சொல்லப்பட்ட அதே வார்த்தைகளை தான் இன்றைக்கு இந்த 21வது நூற்றாண்டிலையும் வந்து நாங்க கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த 1400 வருடங்களுக்கு முந்தி இறங்கின அதே அல் குர்ஆனிய வார்த்தைகள் தான், வசனங்கள் தான் இன்றைக்கும் இருக்குது. ஆனா இந்த நூற்றாண்டிட செய்திகளோட, இந்த நூற்றாண்டிட வளர்ச்சிகளோட கொஞ்சமும் பெசகாம, கொஞ்சமும் தவறாம, கொஞ்சமும் முரண்படாம, எந்த மோதல்களும் இல்லாம என்ன செய்யறன்னு கேட்டா அல் குர்ஆனிய வசனங்கள் ஒத்து போறது எங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த குர்ஆனை கொண்டு இந்த குர்ஆன்ன்றது ஒரு மாபெரும் அற்புதம். இந்த குர்ஆன் அருளப்பட்ட மக்களது அறிவோடு எந்த அளவு ஒத்து போனதோ அதே போன்று இன்றைய நவீன கண்டுபிடிப்புகளுக்கு மத்தியில் இருக்கிற இந்த அறிவியல் சமூகத்தோடையும் இந்த அல் குர்ஆன் இந்த 21வது நூற்றாண்டோடையும் ஒத்து போகின்றது என்று அவர் சொல்றாரு. இந்த குர்ஆன் இருக்கிற வசனங்களிலும் சொற்களிலும் எவ்வித மாற்றங்களும் ஏற்படவில்லை. ஆனா அந்த அல் குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்கள அதுல ஆழமான படிப்பினைகள்ல தான் என்ன செஞ்சேன்னு கேட்டா
அது விரிவாக்கம் அடைஞ்சு கொண்டு போகுது. கால சூழ்நிலைகள் மாற 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 அல் குர்ஆன கருத்து பொக்கிஷமும் மாறிக்கொண்டே வருது என்ற ஒரு விஷயத்த இமாம் முத்தவல்லி ஷாராவி அவங்க சொல்லுறாங்க. அப்ப இதுல இருந்து சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டா, அல் குர்ஆன வெறுமனே ஓதுற ஒரு ஆள் 1400 வருடங்களுக்கு முந்தி இருந்த அதே வசனங்களை பார்ப்பாரு. யாருன்னு கேட்டா அல் குர்ஆன ஓதக்கூடிய ஒரு ஆள், அதாவது திலாவத்துன்னு நாங்க சொல்லுவோம், இல்லாட்டி கிராத்துன்னு சொல்லுவோம். அந்த திலாவத்தோட கிராத்தோட மட்டும் நிக்கிற ஒரு ஆள் அல் குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முந்தி இருந்த அதே வசனங்களை அவர் இப்பவும் பார்ப்பாரு. யார் இந்த அல் குர்ஆனில் இருக்கிற விளக்கங்களை அன்றைக்கு இருந்த விளக்கங்களை விடவும் இன்றைக்கு அதில் விளக்கங்கள் வித்தியாசமாக இருக்குது என்று யார் கண்டுகொள்வாங்கன்னு சொன்னா, இந்த கிராத் திலாவத் என்றதுக்கும் அங்கால போயிட்டு நாங்க இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற இந்த ததப்புர் என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது தானே, இந்த ததப்புர் என்ற விஷயத்தை செய்கிறவங்களால தான் அதை ஃபீல் பண்ணிடும். அல் குர்ஆன் வசனங்களோட மட்டுமல்ல, அதோட கருத்துக்கள் விரிவாக்கம் அடைஞ்சு கொண்டு வருது, கால சூழ்நிலைகளுக்கு பொருத்தமான முறையில மாறி வந்திருக்குது என்றத அவங்களால மட்டும்தான் விளங்கிக் கொள்ளலாம். எனவே அந்த ததப்புர் என்றது ஒரு மிக முக்கியமானது ஒரு விஷயம் என்றது எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள இயலும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, கிதாபுன், நாங்க இந்த வேதத்தை இறக்கினது என்னது தெரியுமா, கிதாபுன் அன்சல்நாஹு இலைக்க முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்திஹி வலியத்ததக்கர உலுல் அல்பாப். இந்த அல் குர்ஆனை நாங்க இறக்கி இருக்கிறது என்னத்துக்குன்னு கேட்டா, லியத்தப்பரு ஆயாத்தி, இந்த வேத வசனங்களை நீங்க ததப்புர் செய்யறதுக்காகவும், ரைட், ஆழ்ந்து உணர்றதுக்காகவும், வலியத்ததக்கர உலுல் அல்பாப், அதிலிருந்து நீங்க படிப்பினை பெற்றுக்கொள்றதுக்காகவும் நல்லுணர்வை பெற்றுக்கொள்றதுக்காகவும் தான் நாங்க என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறோம், இந்த அல் குர்ஆனிய வசனத்தை, அல் குர்ஆனை நாங்க இறக்கி இருக்கிறோம் என்றதை அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தினூடாக சொல்றான். எனவே எங்களுக்கு ரெண்டு விஷயம் இங்கே எடுத்துக்கொள்ளுமா இருக்கும். ஒன்று ததப்புர், இந்த வேதம் இறக்கப்பட்டதுக்கான நோக்கம் ஒன்று ததப்புர், அதாவது அல் குர்ஆனை நாங்க ஆழ்ந்து உணருதல், ஆய்வு செய்யறது, அல் குர்ஆனிய வசனங்களை ஆழமாக சிந்தித்து பார்க்கிறது என்றது உண்டு, ததப்புர் செய்யறது என்றது உண்டு. ரெண்டாவது, அப்படி செய்யறத்தினூடாக அதிலிருந்து ததக்குர், நாங்க நல்லுணர்வு பெறுறது என்றது ரெண்டாவது ஒரு விஷயம். எனவே இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இந்த விடயங்களையும் எடுத்துக்கொள்றதுக்காகத்தான் அல் குர்ஆன், இந்த வசனங்கள் அல் குர்ஆன் எங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு மனிதன் அந்த அல் குர்ஆனிலிருந்து நல்லுணர்வு பெற வேண்டும் என்று சொன்னா அதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த ததப்புர் என்ற விஷயம். அவர் கட்டாயம் அந்த ததப்புர் என்ற விஷயத்தை செஞ்சாக வேணும், ஆழ்ந்து சிந்திக்கிற வேலை ஒன்று அவர் செஞ்சாக வேணும். அப்ப ததப்புர் அப்படின்னா என்னது? அரபிக்ல இந்த ததப்புர் என்ற இந்த வசனத்துக்குரிய சொல் விளக்கம் நாங்கள் சொல்லுவோம், இந்த லஃப்லியன், ரைட், சொல் விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, ஆழமாக சிந்திப்பது, ரைட், பின்விளைகளை ஆராய்வது, அப்படி இல்லைன்னு சொன்னா ஆழ்ந்து கவனிப்பது என்ற பொருள்களை என்ன செய்யறதுக்கு தரப்படுகிறது. ததப்புர் என்றது அல் குர்ஆனிய வசனங்களை, அதாவது பொதுவாக சொல்ற நேரம் ஆழமாக சிந்திக்கிறது, அதோட பேக்ரவுண்ட் என்ன, அதோட என்வாயரன்மெண்ட் என்னன்றதை பார்க்கறது, அதை ஆழ்ந்து கவனிப்பது என்ற பொருள்களை தரும். இதே நாங்க இந்த ததப்புர் என்றதை இஸ்திலாஹன் என்ற அமைப்புல நாங்க பார்க்கிற நேரம், அதாவது பரிபாசை ரீதியாக நாங்க பார்க்கிற நேரம், ததப்புர் என்றது என்னன்னு கேட்டா, அல் குர்ஆன் வசனங்களை வெறுமனே அதை ஓதலாக ஓதாம அதோட பொருள் என்னது, அந்த அல் குர்ஆனிய வசனங்கள் எப்படியான ஒரு சூழ்நிலையில இறக்கப்பட்டது, அதுல அந்த ஆழமான கருத்துக்கள் என்ன, அதை எப்படி நாங்க நடைமுறைப்படுத்த வேண்டும், எங்கட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை ஒன்றுக்கு நாங்க இந்த அல் குர்ஆனிய வசனத்திலிருந்து எப்படியான ஒரு தீர்வு ஒன்று எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம், அதனூடாக நான் எப்படி ஏண்ட ஈமான, ஏண்ட தக்குவாவை, ஏண்ட உள்ளச்சத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்றதெல்லாம் ஒருத்தர் யோசிப்பாராக இருந்தா அதுதான் ததப்புருல் குர்ஆன்னு சொல்லுது. அப்ப வெறுமனே அல் குர்ஆனுக்கு இந்த வசனங்களை நாங்க ஜஸ்ட் ஓதிக்கொண்டு போகாம அந்த வசனங்கள்ல நின்று நிலைச்சு ஆழமாக சிந்திச்சு அதுல சொல்லக்கூடிய இந்த ஆழ்ந்த கருத்துக்கள் என்ன என்கிறத எங்கட வாழ்க்கைக்கு நாங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி கொள்றதுக்கு எப்படியெல்லாம் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றதை பார்க்கறது தான் இந்த ததப்புருல் குர்ஆன் என்ற வசனத்தை நாங்க அந்த இஸ்திலாஹன் பரிபாசை ரீதியாக என்ன செய்யணும் எங்களுக்கு பார்க்கலாம். அப்ப இது சம்பந்தமாக பாருங்க, இந்த அறிஞர்கள் இமாம்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கிறேன்னு சொன்னா, இமாம் தபரி ரஹ்மஹுல்லா அவங்க சொல்றாங்க, அல் குர்ஆன் ததப்புர் செய்யறது என்ற என்னன்னு சொன்னா, அதில் உள்ள இந்த குர்ஆன் இருக்கிற அல்லாஹ்வின் ஆதாரங்களை, அல்லாஹ்வுடைய இருப்பு சம்பந்தமான ஆதாரங்களை, இந்த அல் குர்ஆன் ஒரு உண்மையான சத்தியமான வேதம் என்றதுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆதாரங்களை, அல்லாஹ் அதுல போட்டிருக்கிற
காட்டியிருக்கிற சட்டங்களையும் ஆழமாக சிந்தித்து அதிலிருந்து பாடம் கற்று அதை செயல்படுத்துறது தான் ததப்புர் என்ற ஒரு விஷயத்தை இமாம் தபரி ரஹமஹுல்லா அவங்க சொல்றத நாங்க இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ அப்போ அல் குர்ஆனை வெறுமனே ஓதுறது இல்ல, அதில் இருக்கிற இந்த சட்டங்களை படிக்கிறது, அதில் இருக்கிற ஆதாரங்கள், இறைவன் இருப்புக்கான ஆதாரங்கள், ரைட், அதெல்லாம் நாங்க விளங்கி கொள்றதோட ஆழமாக சிந்திக்கிறதோட அதிலிருந்து பாடம் படிச்சு கொண்டு எங்களோட லைஃப்ல அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்குரிய வழிகளை நாங்க பார்க்கறது தான் ததப்புர் என்று இமாம் தபரி ரஹிமுல்லா அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஆஹ், அபூபக்கர் இப்னு தாஹிர் என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் அவர் சொல்றாரு எப்படின்னு கேட்டா, ததப்புர் ஆழ்ந்த சிந்தனை என்பது அல்லாவின் வார்த்தைகளின் நுணுக்கங்களை ஆராய்வதாகும். அல்லாட வார்த்தைகள், இந்த அல் குர்ஆனிய வசனங்கள் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நாங்க கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிறது, ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கிறது. அதுல கூறப்பட்ட சட்டங்களை நிறைவேற்றுவதில் தன்னைத்தானே பொறுப்பு சாட்டுவது. அப்ப அதுல இருக்கிற சட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துல நாங்க நாங்க அதுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்க எடுக்கிறது. ஸோ இதுதான் ததப்புர் என்று அவர் சொல்றாரு. அதன் அர்த்தங்களை புரிந்து கொள்ள இதயத்தை ஈடுபடுத்துவதும் முழு உள்ளத்துடன் அதற்கு திரும்பி நிற்பதும் ஆகும். ஸோ முழு இதயத்தையுமே என்ன செய்யறது, அல் குர்ஆன் இந்த ஆயத்துக்களை புரிஞ்சு கொள்றதுக்காக நாங்க அதை முன்னோக்கி இருக்கிறது. ஸோ இதுதான் இமாம் அபூபக்கர் இப்னு தாஹிர் ரஹிமஹுல்லா அவங்க சொல்லுற ஒரு கருத்து. எனவே அப்ப அல் குர்ஆன நாங்க அணுக வேண்டிய இது மாதிரியான பல்வேறு வழிமுறைகள் இருக்குது தானே. அப்ப இந்த ததப்புர் என்றது அதுல மிக முக்கியமான உண்டு. அல் குர்ஆனுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அல் குர்ஆனுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைகள் எடுக்கிற நேரம் இந்த அல் குர்ஆனை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சமூகத்தை அல்லாஹ் உயர்த்தவும் செய்வான், தாழ்த்தவும் செய்வான். இன்னல்லாஹ் யர்ஃபா பிஹாதில் கிதாப் அக்வாமன் வயதஉ பிஹி ஆஹரின். அல் குர்ஆனை கொண்டு அல்லாஹ் ஒரு சமூகத்தை உயர்த்தவும் செய்கிறான், அதே மாதிரி அல் குர்ஆனை கொண்டு தாழ்த்தவும் செய்கிறான். அந்த அல் குர்ஆன கடமைகள் என்னன்றதை சரியா உணர்ந்து அதை சரியா தங்களோட வாழ்க்கையில பின்பற்றுற ஒரு ஆள், ஒரு ஒரு சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துறான். இல்ல இந்த அல் குர்ஆனுக்குரிய கடமைகளை சரியாக செய்யாத ஒரு மனுஷன் என்ன செய்யறன்னு கேட்டா, அந்த அந்த கடமைகளை என்ன செய்ய மாட்டாங்கன்னு கேட்டா நிறைவேற்றாம போற நேரங்கள்ல அந்த சமூகம் தாழ்ந்து போற ஒரு சமூகமாக மாறும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் உண்டு, ரைட். அப்ப நாங்க அல் குர்ஆனுக்கு இருக்கிற கடமைகள் என்ன, அல் குர்ஆன் மீது எங்களுக்கு இருக்கிற கடமைகள் என்னன்னு பார்க்கிற நேரம் 5 கடமைகள் இருக்குது. அதுல முதலாவது என்னன்னு சொன்னா அல் குர்ஆனை ஓதுறது. அல் குர்ஆனை ஓதுறது ஒரு முக்கியமானது ஒரு கடமை. ஒவ்வொரு முஸ்லிம் மேலேயும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கடமை தான் அல் குர்ஆன் ஓதுறது. ரெண்டாவது இன்னொரு கடமை ஒன்று இருக்குது, அல் குர்ஆனை ஓதுறது மட்டுமல்ல அது விளங்குறது, அல் குர்ஆனை விளங்குது. மூணாவது இருக்கிற அல் குர்ஆனை ஆழ்ந்து சிந்தித்தல் சொல்லுவோம். அல் குர்ஆனை ஆழ்ந்து சிந்தித்தல் ஆளுறது. அஞ்சாவது நான் மட்டும் வாழ்ந்து போதா, அல் குர்ஆன் இந்த சிந்தனை, அல் குர்ஆன் இந்த மெசேஜை நாங்க மற்றவங்களுக்கும் என்ன தெரியுமா செய்யறது, எத்தி. இப்படியான 5 கடமைகள் இருக்குது. இந்த 5 கடமைகள்லையும் நாங்க இந்த இடத்துல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டா, மூணாவது ஒரு விஷயம் ஒன்று இருக்குதானே, ஆழ்ந்து சிந்தித்தல். இதுக்குத்தான் நாங்க சொல்றது ததப்புர் என்று சொல்றது. அல் குர்ஆனிய வசனங்களை ஆழ்ந்து சிந்தித்தல், இது எங்களுக்கு ஒரு கடமை. அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு 5 கடமைகள் இருக்குது. இந்த 5 கடமையிலையும் நாங்க எதுல தங்கி இருக்கிறோம், நாங்க எந்த கட்டத்துல இருக்கிறோம். அல் குர்ஆன ஓதுதல் என்ற ஒரு கட்டத்தோட மட்டும் பெரியோரு சமூகத்தை எங்கட சமூகத்துல நாங்க பார்க்கல, ரைட். அல் குர்ஆன கேட்டா அந்த ஓதுதல் என்றதோட மட்டும் நின்றிருக்கிறாங்க. அல் குர்ஆன் இருக்கிறாங்க, இல்லாம இல்ல. அல் குர்ஆன விளங்குதல் என்ற கட்டத்துல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு அடுத்த கட்டம் இந்த ஆழ்ந்து சிந்தித்தல் என்கிற கட்டங்கள், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வர நேரம் அந்த சனத்தொகை மிச்சம் குறைவான ஒரு லெவல்ல இருக்கிறதையும் எங்களுக்கு பார்க்கலும். எனவே நாங்க அல் குர்ஆனை ஓதுறதுக்கு ப்ரொமோட் பண்ண வேணும். ஏண்டா அல் குர்ஆனை ஓதாத சமூகம் இருக்கிறாங்க தானே. முஸ்லிம்கள்ல அல் குர்ஆனை ஓதுறதுக்குரிய தூண்டுதல் இல்லாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்ப எனவே இந்த அல் குர்ஆனை ஓதுறத்தை நாங்க ப்ரொமோட் பண்ண வேணும். அதே மாதிரி ஓதுறத்தோட நிக்காம அதை விளங்கி கொள்றதுக்கும் நீங்க முயற்சி செய்யுங்கன்னு நாங்க சொல்ல வேணும். அதுக்கு அடுத்த கட்டமாக அல் குர்ஆன்ல முழுமையான அந்த பொக்கிஷத்தை, படிப்பினையை நாங்க பெற்றுக்கொள்ளணும்டா இந்த மூணாவது கட்டத்தையும் நாங்க செய்யணும். அதையும் கட்டாயம் நாங்க பேசத்தான் வேணும். அதுக்கு நாங்க சொல்லுவோம் ததப்புர்.
எனவே ததபுர் என்ற நேரம் எங்களுக்கு அப்ப தெளிவாக விளங்குது. அல் குர்ஆன்ட முன்னால எங்கட மூளையையும் எங்கட இதயத்தையும் திறந்து வைத்தல்னு நாங்க சொல்லுவோம். அல் குர்ஆன் முன்னால எங்கட மூளையையும் எங்கட இதயத்தையும் நாங்க திறந்து வைத்தல்னு சொல்லுவோம். ரைட். அப்ப பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அந்த இதயம் இதுக்குள்ள எந்த அளவு தூரம் சம்பந்தப்படுறது அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அஃபலா யததப்பருன குர்ஆன அம்மலா குலூபின் அக்ஃபாலுஹா. அவங்க இந்த அல் குர்ஆன ஆராய்ந்து பார்க்க வேணாமா, ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேணாமா, உணர்ந்து பார்க்க வேணாமா, ஏன் அவங்களோட இதயங்கள்ல பூட்டு போடப்பட்டிருக்கிறான்னு கேட்கிறான். அப்ப இந்த அல் குர்ஆன ததப்புர் செய்யறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது எதுக்கு தெரியுமா? எங்கட மூளைக்கல்ல, எங்கட இதயத்துக்கு. அதனாலதான் அல்லாஹ் கேட்கிறான், உங்களோட மூளைகள்ல பூட்டு போடப்பட்டிருக்கிறான் அல்லாஹ் கேட்கல. அல்லாஹ் கேட்கிறான் உங்களோட இதயத்துல பூட்டு போடப்பட்டிருக்கிறான்னு கேட்கிறான். அஃபலா யததப்பருன குர்ஆன அம்மலா குலூபின் அக்ஃபாலுஹும். இன்னொரு அல் குர்ஆனிய வசனம் என்ன சொல்லுன்னு பாருங்க. லஹும் குலூபுன், அவங்களுக்கு உள்ளம் இருக்குது, ஆனா லா யஃப்கஹூன பிஹா, அதை கொண்டு அவங்க சிந்தித்து உணர்ந்து ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. அப்ப எங்க மூளையோட இதை கனெக்ட் பண்ணல அல்லாஹ் இந்த இடத்துல. அல் குர்ஆனை நாங்க சிந்திக்கிறதுக்கும் அல் குர்ஆனை ஆராய்ச்சி செய்யறதுக்கும் அல் குர்ஆனை ஆழ்ந்து உணர்ற விஷயத்தையும் மூளையோட அல்லாஹ் தொடர்பு படுத்தி பேசல. அல்லாஹ் இதை எங்க பேசுறான்னு கேட்டா இதயத்தோடு. அப்ப அல் குர்ஆன ஒரு மனிதனை அணுகணும் எதோடு கேட்டா இதயத்தோடு அணுக வேணும். ஒரு மனிதன் அல் குர்ஆன ஓதுறாருண்டா அவர் அல் குர்ஆன அணுகிறது இந்த உதட்டோடு. அப்படித்தானே? அல் குர்ஆன் அணுகிறது இந்த உதட்டால. ஜஸ்ட் அவர் ஓதிட்டு வைப்பாரு. அது என்ன சொல்ல வருது, அதுல என்ன இருக்கிற பாடம் படிப்பினைகள், அதுல இருக்கிற என்ன அற்புதங்கள், அதொன்றும் அவர் பார்க்க மாட்டார். ஜஸ்ட் உதட்டின் ஊடாக அவர் அல் குர்ஆனை ஓதிட்டு வைப்பாரு. ரைட். அல் குர்ஆன்ல இருக்கிற அந்த அற்புதங்கள், அதுல இருக்கிற சயின்டிபிக்கான விஷயங்களை பத்தி தேடுற ஒரு ஆள், அதை ஒரு விஞ்ஞான புத்தகமாக மட்டுமே பார்க்கிற ஒரு ஆள், அவர் அதுக்கு மூளையைத்தான் யூஸ் பண்ணுவார். மூளையை யூஸ் பண்ணுவார். ஆனா ஆழ்ந்து சிந்தித்தல் என்ற கட்டத்துக்கு வாருறாள், மூணாவது கட்டத்துக்கு வாருறாள், அதுக்கு தன்னை உதட்டையும் பாவிப்பாரு, தன்னை மூளையும் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாரு, தன்னை இதயத்துக்கு பெரிய ஒரு பங்குண்டதுல கொடுப்பாரு. ஸோ அவரு தான் அந்த ததப்புர் செய்யற ஆள். ரைட். பாருங்க, அப்ப சம்டைம் நாங்க யோசிப்போம், அப்ப இதயத்தால அல் குர்ஆன சிந்திக்கலுமா, அல் குர்ஆன இதயத்துக்கு எப்படி பயன்படுத்துறது, இதயம் அந்த வேலையை செய்யுமான்னு கேட்டா எஸ். இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுறேன்னு கேட்டா, இதயம் சிந்திக்கும் திறனுண்ட கொண்டிருக்குதாம். இதயம் தனக்குள்ள ஒரு மூளையை கொண்டு செயற்படுதுன்னு சொல்லி 1991ஆம் ஆண்டுல டாக்டர் ஜான் ஆண்ட்ரூ ஆமர் அவர் ஒரு புத்தகம் எழுதினார், ஹார்ட் பிரெயின் என்று. அதுல அவர் பதிவு செய்கிறாரு, எஸ், இதயத்தாலையும் சிந்திக்க முடியும். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் பாருங்க, இந்த ஒரு குர்ஆனிய வசனத்தின் ஊடாக அஃபலா யததப்பருன குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா என்ற இந்த வசனத்தின் ஊடாக நீங்க அல் குர்ஆனை ஆராய்ச்சி செஞ்சு தேடி உணர்ந்து பார்க்க மாட்டீங்களா? உங்களோட இதயங்கள்ல பூட்டு போடப்பட்டிருக்கிறான்னு கேட்டிருக்கிற விஷயம் இன்றைக்கு இதுல இருந்து எங்களுக்கு மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ளுமா இருக்குது. ரைட். எனவே அல் குர்ஆன ததப்புர் செய்யறதுக்கு தேவையான சாதனங்கள் என்று பார்க்கிற நேரம் நாங்க எங்களோட சிந்தனை அறிவு, அதாவது எங்களோட இதயம், எங்களோட மூளை, இந்த ரெண்டையுமே நாங்க பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவையோடு இருக்குது. ரைட். இப்ப பாருங்க, அல் குர்ஆன் ஏன் உள்ளத்தோட சம்பந்தப்படுதுன்னு சொன்னா, ஏன் உள்ளத்தால் அல் குர்ஆனை நாங்க பார்க்க வேணும்னு சொன்னா, ததப்புர் செய்யற நேரம் அல் குர்ஆன் இறங்கப்பெற்றதே உள்ளத்துக்கு தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆரம்ப குர்ஆனிய வசனங்கள் இறங்குற நேரம் அவங்க தடுமாறினாங்க. என்னத்துக்கு? இந்த அல் குர்ஆனை ஞாபகத்துல வச்சுக்கொள்றதுக்கு. எதால ஞாபகம் வச்சுக்கொள்ள? மூளையால ஞாபகத்துல வச்சுக்கொள்றதுக்கு, மெமரைஸ் பண்ணி கொள்றதுக்கு ரசூல்லா ட்ரை பண்ணினாங்க. அப்ப தடுமாற்றம் அடைஞ்சாங்க. எனவே அல்லாஹ் சொன்னா, நீங்க அவசரப்படவான, அல் குர்ஆனை நாங்க எங்க இறக்குறோம்னு கேட்டா உங்களோட உள்ளத்துக்கு தான். ரைட். நஸலஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களோட கல்புக்கு, இதயத்துக்கு தான் என்ன செஞ்சார்? இந்த அல் குர்ஆன் என்ன செஞ்சான்னு கேட்டா அல் குர்ஆனை சுமந்து கொண்டு வந்தாரு என்று அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். நபி அவங்களை அமைதிப்படுத்துறான். ஸோ அல் குர்ஆன் உங்களோட உள்ளத்துல தான் இருக்கும். அல் குர்ஆன் உள்ளங்கள்ல தான் இருக்கும். ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆனி கல் பைத்தில் ஹரிப். யார்ட உள்ளத்துல அல் குர்ஆன் சிறிதளவேனும், எங்க யார்ட உள்ளத்துல அல் குர்ஆன் சிறிதளவேனும் மனனம் இல்லையோ, பாடம் இல்லையோ, அவனோட உள்ளம் பாலடைஞ்ச வீட்டை போலன்னு சொன்னாங்க ரசூல். அப்ப அல் குர்ஆனை உள்ளத்துல தான் சுமக்குறது. ரைட்.
அப்ப உள்ளத்தால நாங்க அல் குர்ஆனை பார்க்கிறது. அதுக்கு நாங்க இந்த மூளையும் என்ன தெரியுமா செய்யுது, எங்களோட அறிவையும் பயன்படுத்தி கொள்ளுது. ஸோ அறிவு, சிந்தனை, இதயம், மூளை இந்த ரெண்டுமே அல் குர்ஆனை ததப்புர் செய்யறதுக்கு தேவையான முக்கியமான பகுதிகள். ரைட். பாருங்க அல் குர்ஆன அப்ப இப்படியெல்லாம் ததப்புர் செய்யலாம். ததப்புர் நீங்க செய்ய வேணும், ஆராய்ச்சி செய்ய வேணும், அந்த வசனங்களை நீங்க பார்க்க வேணும் என்றதுக்காக அல் குர்ஆன்ல வந்திருக்கிற இந்த நாங்க சொற்பிரயோகங்கள் எடுத்து பார்த்தா கூட 1000க்கும் மேற்பட்ட சொற்பிரயோகங்கள் இருக்கிறத பார்க்கலும். பாருங்க தஃபக்குர் ரெண்டு இருக்குது. இந்த இதெல்லாம் இதை பத்தி சொல்ற வசனங்கள் தான். ததக்குர், ரைட், ததப்புர், தால்லும், تعليم، right، فقه இல்லாட்டி فقه، تأمل، علم، فهم، அقல்، பசர்، நதர்، ذிக்ர்، ஃபிக்ர், இப்படி அநேகமான வசனங்கள், கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வசனங்கள். இது என்ன சொல்றேன்னு கேட்டா, நீங்க சிந்தித்து பாருங்க, நீங்க ஆழமாக யோசிச்சு பாருங்க, நீங்க ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. ரைட். ஸோ இந்த வசனங்கள் எல்லாம் இதை சொல்லக்கூடிய வசனங்கள். இது மட்டுமல்லாம ஒவ்வொரு துறை சார்ந்த வசனங்கள் எவ்வளவு இருக்கிறது பாருங்க. ரைட். அறிவை குறித்து, அந்த ஆய்வு செய்யறத குறித்து இதெல்லாம் சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட இல்ம் என்கிற இந்த வசனம் சொல் மட்டும் கிட்டத்தட்ட 80 தடவை அல் குர்ஆன்ல அந்தந்த பகுதிகளில் ஆங்காங்கே பிரயோகிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி அல்பாப், அல்பாப்ன்றது இந்த புத்திசாலிகள், அறிவுடையவர்கள், 16 இடங்களை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற. அக்ல்ன்றது 49 இடங்களை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற. அல் ஃபிக்ர், ரைட், 18 தடவை. அல் ஃபிக்ஹ் 21 தடவை. அல் ஹிக்மா 20 தடவை. அல் ஃபுர்கான், ரைட், இல்லாட்டி அல் புர்ஹான் 7 தடவை. ஆராய்தல், சிந்தித்தல் என்றது 35 தடவை. கல்வியை தேடி பயணிங்க, ஃபசீரு ஃபில் அர்ல் என்று கிட்டத்தட்ட 50 இடங்கள்ல. பிரபஞ்ச அறிவியல் அத்தாட்சிகள் சம்பந்தமாக கிட்டத்தட்ட 750 தடவை இதெல்லாம் யூஸ் பண்ணி வச்சுக்கிற அல் குர்ஆன்ல. அல்லாஹ் என்னதுக்குன்னு கேட்டா, நீங்க இந்த வசனங்களை யோசிங்க. ரைட். இந்த வசனம் ஓதிட்டு போறது மட்டுமல்ல, ஓதுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மைன்னு சொன்னா, அலிஃப் லாம் மீம் என்று ஓதுறதுக்கு 30 நன்மை கிடைக்குமாக இருந்தா, அதை விளங்கி கொள்ளுறதுக்கு அதுக்கு இன்னும் கூடுதலான நன்மை கிடைக்கிறது. அதை ததப்புர் செய்யறதுக்கு, 3வது கட்டத்தை செய்யறதுக்கு அதை விட அதிகப்படியான நன்மைகள் அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்யறான், அதுல வச்சிருக்கிறான். ரைட். சில உதாரணங்களை நான் சொல்றேன். இப்ப நாங்க பார்க்க போறோம். ஒரு 2 உதாரணம் நான் சொல்றேன். எப்படி இந்த அல் குர்ஆனிய வசனங்களை நாங்க ஆழ்ந்து சிந்திக்கிற நேரம் எங்களுக்கே அல்லாஹ் சில உதிப்புகளை தரான். நாங்க சொல்லுவோம் அதுக்கு இல்ஹாம் என்று சொல்லுவோம். ரைட். வஹி அறிவிக்கப்பட்டது நபிமார்களுக்கு தான். ரைட். மனிதர்களுக்கு வரக்கூடிய சிந்தனைகளுக்கு சொல்ல வந்து இல்ஹாம் என்று. நீங்க அல் குர்ஆனை ஓதிக்கொண்டு போறதோட மட்டும் நிக்காம ஆழ்ந்து சிந்திக்கிற ஒரு கட்டத்துக்கு நீங்க இறங்கினீங்கன்னு சொன்னா, அதுல எங்களுக்கு இந்த பார்க்கலாம், அந்த அந்த வசனங்கள்ல எங்களுக்கு பார்க்கலாம், எங்களுக்கே சில உதிப்புகள் வரும். அல்லாஹ் அப்படியான இல்ஹாம் எங்களுக்கு தருவான். பாருங்க, இது ஒரு குர்ஆன் வசனம். லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு ஹாஷிஅன் முத்தசத்தியன் மின் ஹஷியத்தில்லா வதில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்னாசி லஅல்லஹும் யதஃபக்கரூன் என்று வரக்கூடிய இந்த அல் குர்ஆன் வசனம் 59வது அத்தியாயத்தில் 21வது வசனம். இது என்ன சொல்ல வார வசனம்னு சொன்னா, நாங்க இந்த அல் குர்ஆன், ரைட், இந்த வேதத்தை ஒரு மலையொண்டுக்கு மேல இறக்கி இருந்தா அந்த மலைக்கு என்ன நடக்கும்? ரைட். நபியை நீங்க பார்த்திருப்பீங்க. லரஐதஹு, அந்த மலை என்ன தெரியுமா நடக்கும்? ஹாஷியன் முத்தசத்தியன் மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்ட மேல் இருக்கிற என்னது பயத்தினால அந்த மலை நடுநடுங்கி அப்படியே பிளந்து போறத நீங்க பாப்பீங்க. சுபஹானல்லாஹ். இது அல்லாஹ் அந்த மலையொண்டுக்கு மேல இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கினா என்ன நடக்கும்ன்றதை பத்தி சொல்றான். இதுக்கு இன்னொரு குர்ஆன் வசனம் விளக்கமா வருது. என்ன வசனம் தெரியுமா? இன்னா அரதுனல் அமானத அல சமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால், நாங்க இந்த மார்க்கத்தை, இந்த அமானிதத்தை, இந்த வேதத்தை வானங்கள், பூமி மற்றும் மலைகள் மீது எடுத்து காட்டினோம். நாங்க எடுத்து காட்டினோம். ரைட். ஆனா அதை சுமந்து கொள்றதுக்கு அந்த வானம், பூமி, மலைகள் எல்லாம் பின்வாங்கின. அது பயந்துட்டான். ஆனா ஹமலஹல் இன்சான், மனிதன் அதை சுமந்து கொண்டிருக்கிறான். இன்னஹு கான ஜலூமன் ஜஹூலா, அவன் என்ன செய்யறான்? பெரும் அநியாயக்காரனாக இருக்கிறான் என்று அந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. அப்ப இதுல சொல்ல வர விஷயம் வந்து இந்த அல் குர்ஆன் எவ்வளவு வெயிட் ஆனது. ரைட். மலைகளால கூட சுமந்து கொள்ளையில்லாத அளவு, வானங்கள் மற்றும் பூமியால கூட சுமந்து கொள்ளையில்லாத அளவு வெயிட்டான ஒரு விஷயம் தான் இந்த அல் குர்ஆன்.
ஆனா மனுஷன் அதை சுமந்து கொண்டு அதுக்குரிய வெயிட்டை கொடுக்காம, அல் குர்ஆனுக்குரிய வெயிட்டை கொடுக்காம நாங்க என்ன ஜலூமன் ஜஹூலா பொடுபோக்கான ஆட்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் இந்த அல் குர்ஆனிய வசனத்துல சொல்ல வாரான். இதுதான் இந்த வசனம் சொல்ற பாடம் எங்களுக்கு. அப்ப நாங்க எவ்வளோ வெயிட் உண்டு அந்த அல் குர்ஆனுக்கு கொடுக்கணும், எவ்வளோ அதை நாங்க சரியான முறையில் அணுக வேணும். ரைட், மலைகளே தாங்க இயலாம போகும், மலைகளே வெடிச்சிரும், நடுநடுங்கி போவும், பிளந்து போவும் என்று சொன்னா யோசிச்சு பாருங்க. இந்த அல் குர்ஆன் நாங்க சுமந்து கொண்டிருக்கிற இந்த குர்ஆன் வந்து லேசான ஒரு விஷயம் உண்டு இல்லை. அதுக்கு எவ்வளவு வெயிட்டை நாங்க, எவ்வளவு முக்கியத்துவத்தை நாங்க எங்களோட வாழ்க்கையில கொடுக்க வேணும். ரைட் ரைட். அப்ப அது ஒரு விஷயம். இப்ப இதை நாங்க இன்னும் ஆழமாக சிந்திச்சு பார்ப்போமே. இந்த இந்த வசனத்தை இன்னும் நீங்க ஆழமாக சிந்திச்சு பார்த்தா இதுல இருந்து இன்னும் பல விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இந்த மலை என்ன நடக்கும்னு கேட்டா, மலைக்கு ஹாஷியன் முத்தசத்தியன் மின் ஹஷியத்தில்லா, இந்த மலை வந்து அல்லாட மேல் இருக்கிற அச்சத்தினால அது நடுங்கும். ரைட், அதுக்கு பயம் வரும். அப்ப மலையே அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா அதுக்கு பயம் சுபாவம் இருக்குது. ரைட், அந்த குணவியல்புகள் இருக்குது. அது வந்து அதுவும் அதுக்கு அச்சம் இருக்குது, பயம் இருக்குது, அதுவும் நடுநடுங்கி போகும் என்று அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்துல சொல்றாங்க. இப்ப நாங்க எங்கட இன்றைக்கு இருக்கிற இந்த விஞ்ஞான உலகத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம், விஞ்ஞான உலகம் இதை ஏற்றுக்கொள்ளுமான்னு கேட்டா இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? இல்ல, இந்த இன்றைக்கு நாங்க பிரிச்சு வச்சுக்கிறோம் தானே, லிவிங் பீங்ஸ், நான் லிவிங் பீங்ஸ், உயிருள்ளவை உயிரற்றவை என்று பிரிச்சு வச்சிருக்கிறது வந்து மனுஷன், நாங்க தான். அது வந்து வஹியல். சரியா? இதெல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, இதெல்லாத்துக்கும் உயிர் இல்லைன்னு நாங்க தான் பிரிச்சு வச்சுக்கிறோம். இந்த குர்ஆனிய வசனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது அல்லாஹ் என்ன சொல்ல வாரான்னு சொல்லி. இந்த வசனத்தை பார்த்தா எங்களுக்கு விளங்குது, மலைகளுக்கும் உயிர் இருக்குது. இங்க நாங்க எதெல்லாம் சடம் ஜடம் எல்லாம் எதெல்லாம் இந்த நாங்க மெட்டர்ன்னு யோசிக்கிறோமோ அதையெல்லாம் குர்ஆன்ல நீங்க தேடி பாருங்க. நிறைய இடத்துல அல்லாஹ் திருப்பி 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 சொல்றான். அல்லாஹ்ட பரிபாசையில, குர்ஆன்ட பரிபாசையில பார்த்தா அதெல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. ரைட், அதனால தானே உயிர் மட்டுமல்ல, ஃபீலிங்ஸ், உணர்வும் இருக்குது. அதனால தான் பயம், அச்சம் கொள்ளும் என்று சொன்னாங்க. இதுக்கு நீங்க ரசூலோட வாழ்க்கையில நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரு தடவை உஹது மலைக்கு மேல ஏறுறாங்க. உஹது மலைக்கு மேல ஏறினா அந்த உஹது மலை நடுங்குது, அந்த நடுங்க தொடங்குது, ஷேக்காக தொடங்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபி அந்த மலையோட பேசுறாரு. என்ன பேசுறாரு? உஹதே, அமைதியா இரு, உனக்கு மேல ஒரு நபியும் 2 ஷஹீதுகளும் இருக்கிற, அசையாம நில்லு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது மலைக்கு ஆர்டர் போடுறாங்க. அதோட உஹது மலை என்ன தெரியுமா செய்யற? அப்படியே அது ஆட்டத்தை அப்படியே நிப்பாட்டி அது காம் டவுன் ஆகுது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது மலையோட பேசினாங்க அப்படின்னா, ரசூல்லா பேசுறது அந்த மலைக்கு விளங்குது. சரியா? அந்த மலைக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. அவர் ஒரு நபின்றதுனால அந்த அந்த திறனை, அந்த கெப்பாசிட்டி அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தான். ரைட், அவருக்கு அது விளங்கிச்சு. பட் எங்களுக்கு அது விளங்குது இல்லை. பட் இதுதான் ரியாலிட்டி. கற்கள் ரசூல்லாவுக்கு சலாம் சொல்லி இருக்கிறேனா, மரங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறேன். ஒரு தடவை ரசூல்லா மதீனா பள்ளிவாசல்ல சஹாபாக்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஒரு 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 குழந்தை ஒன்று அழுகுற சவுண்ட் ஒன்று கேட்கிற ரசூல்லாவுக்கு. ரசூல்லா அங்கல எங்கால திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஈச்சமர கட்டை உண்டு அந்த இடத்துல இருக்கிற. அந்த ஈச்சமர கட்டை ஒன்று என்ன தெரியுமா செய்யற? அழுவுரு. இப்ப ரசூல்லா கேட்கிற, நீ ஏன் அழுகுறன்னு சொல்லி. அப்ப ஈச்சமர கட்டை ரசூல்லாவோட பேசுற. என்ன பேசுறேன்னு கேட்டா, ஆரம்பத்துல யார் ரசூலுல்லாஹ் நீங்க என்னத்தான் மிம்பராக பயன்படுத்தினீங்க, இப்ப சனம் கூடிட்டுன்றதுக்காக வேறொன்றை நீங்க மிம்பராக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. எனக்கு கவலை, இனிமேல நீங்க என்ன பயன்படுத்த மாட்டீங்களே என்ற கவலையில நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று அந்த ஈத்த மரக்கட்டை ரசூல்லாவோட பேசுது. இது சரியான ஹதீஸ் இத. சரியா? அப்ப நீங்க பாருங்க, நாங்க இதெல்லாம் சடம் என்று யோசிக்கிறோமோ, ஆனா குரானிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கிற நேரம் அதுகளுக்கும் உயிர் இருக்குது. ரைட், அப்ப இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு என்ன சொல்ல வான்னு கேட்டா, அல்லாஹ்ட வல்லமையை சொல்ல வாரன். ரைட், இது நாங்க ஒரு கணம் இருந்து யோசிக்கணும்ன்றதுக்கு தான் இப்படி எல்லாம் சொல்லுறான் என்றத இந்த வசனத்தை, அடுத்த வசனத்தை பாருங்களேன். வதில்கல் அம்சாலு நதுரிபுஹா லின்னாசி லஅல்லஹும் யதஃபக்கரூன். இது மாதிரியான உதாரணங்களை நாங்க என்னத்துக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்றோம்? மனிதர்களுக்கு ஏன் சொல்றோம்னு கேட்டா, நீங்க இதை புரிஞ்சுக்கொள்ளணும் என்றதுக்காகத்தான். ரைட், இதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும்ன்றதுக்காகத்தான்
இப்படியெல்லாம் நாங்க உதாரணங்கள் சொல்றோம். சிந்தித்து பாருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சுபஹானல்லாஹ். இது ஒரு சிம்பிளான, இது ஒரு சின்ன குர்ஆன் வசனம். அப்ப இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு யதார்த்தம் தாத்பரியத்தை அல்லாஹ் சொல்லிக்கிறான். பாருங்க, இந்த மாதிரி இந்த வசனங்கள்ல இருந்து ஒரு கணம் நாங்க உட்கார்ந்து இந்த வசனத்தை யோசிக்கிற நேரம் தான் இதுக்கு பின்னாடிக்கிற பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு தெளிவு தெளிவு வரும். ரைட். இதோட முடியல இந்த குர்ஆன் வசனம். அதுக்கு பின்னால வரக்கூடிய வசனங்களை பாருங்க. கிட்டத்தட்ட அல்லாஹ்ட அதிகாரத்தை விளங்கப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்ட அதிகாரத்தை சொல்லக்கூடிய 21 பெயர்களை அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான். எப்படி என்றா, ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ, அங்கனே அல்லாஹ்ட பேர் 2 முறை வந்தாச்சு. ஆலிமுல் கைப் வஷ்ஷஹாதா. ரைட். திருப்பி அல்லாஹ் சொல்றான், ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ரைட். ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் மலிகுல் குத்தூசுஸ் சலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அல் அசீசுல் ஜப்பாருல் முதகப்பிர் சுபஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். பாருங்க எத்தனை பேர்களை அல்லாஹ் லிஸ்ட் அவுட் பண்ணாருன்னு அடுக்கி கொண்டே போறான். ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி வ ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். 21 அல்லாஹ்ட அதிகாரபூர்வமான திருநாமங்களை அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்துக்கு பின்னாடி. அல்லாஹ் சொல்றான், இப்படியெல்லாம் செய்யற அதிகாரம் எனக்கு இருக்குது என்று அல்லாஹ் சொல்றான். ரைட். இப்போ இது மாதிரி இன்னும் நிறைய எங்களுக்கு பார்க்கலாம், நிறைய வசனங்களை பார்க்கலாம். பாருங்க, சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி வ ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி. வானங்கள் பூமி அவற்றுக்கு இடையில் இருக்கிற அவ்வளவுமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சு கொண்டிருக்கிறன. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் செய்றான். யுஸப்பிஹு ரஅது பிஹம்திஹி. இடி மின்னல் மலைகள் கூட அல்லாஹ்வுக்கு என்ன தெரியுமா செய்யற? தஸ்பீஹ் செய்யற. ரைட். அல்லாஹ்வுடைய மேல் இருக்கிற பயத்தினால. வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி. ரைட். வன் நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான். நட்சத்திரங்கள், சூரியன், கோள்கள், சந்திரன் இதுகளும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றன. ரைட். திருப்பி அல்லாஹ் சொல்றான். இப்படி ஏற்கனவே நான் சொன்ன வசனம் இது. அப்ப இதெல்லாம் என்ன சொல்ல வான்னு கேட்டா, இந்த அல்லாஹ் எங்களை சுத்தி படைச்சிருக்கிற இந்த அவ்வளோ படைப்புகளும் உயிரோட இருக்குது, உணர்வோட இருக்குது. அதனால தான் நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் சொன்னான் என்னது, நாங்க இருக்கிற ஒவ்வொரு இடங்களும், இந்த பூமி வந்து என்ன செய்யும் கேட்டா பேசும். இந்த பூமி என்ன செய்யும்? பேசும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஸோ அப்ப எனவே இந்த நாங்க சுத்தி இருக்கிற இந்த ஒவ்வொன்றுக்குமே உயிரோட உணர்வோட இருக்குது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க சூரல் காஷியால, அஃபலா யன்சுரூன இலல் இபிலி கைஃப குலிகத். எங்களை பார்த்து பார்த்து சொல்றான், நீங்க ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறன்னு நீங்க பார்க்கலையா? ரைட். வைல சமா கைஃப ருஃபியத். வானத்தை நான் எப்படி உயர்த்திக்கிறேன்னு நீங்க பார்க்கலையா? ரைட். வைலல் ஜிபாலி கைஃப நுசிபத். இந்த மலைகளை எப்படி நாங்க நாட்டி வச்சிருக்கிறோம்னு நீங்க பார்க்கலையா? வைலல் ஆர்தி கைஃப சுத்திஹத். இந்த பூமியை எப்படி நாங்க விரிவாக்கி வச்சிருக்கிறோமோட வாழ்றதுக்கு லேசாக வச்சிருக்கிறோம்னு நீங்க பார்க்கலையா? ஃபதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர். ஸோ இதெல்லாம் நீங்க என்னது ஃபதக்கிர், நீங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பார்த்து மற்றவங்களுக்கு நீங்க இந்த விஷயங்களை எடுத்து சொல்லுங்க, நல்லுபதேசம் செய்யுங்க. நீங்க நிச்சயமாக அப்படி செய்யறவர் தான் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான்னு பார்க்கலையான்னு அல்லாஹ் யாரை பார்த்து கேட்டான்? இந்த ஆரம்ப வசனம் எங்க இறங்கிச்சு? அந்த பாலைவனத்துல. பாலைவனத்துல அல்லும் பகலும் ஒட்டகத்தோடையே உருண்டு பிறண்டு கொண்டு இருந்த அந்த சமூகத்தை பார்த்து தான் இந்த வசனம் கேட்குது. இது எஸ்கிமோவஸை பார்த்து கேட்கல, எஸ்கிமோவஸுக்கு இறங்கல்ல. அவங்கள்ட்ட இறங்கியிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஒட்டகத்தை சம்டைம் அங்கிக்கிறவங்க பார்த்து கேட்டு கண்டில்லாத ஆட்கள். ஆனா இந்த வசனம் இறங்குது வந்து அல்லும் பகலும் ஒட்டகத்தோட இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிற, ஒட்டகத்தை பார்க்கல. அப்ப வெறுமனே பார்க்கலையா? அல்ல, அதுக்கு பின்னால இருக்கிற அதுல தாத்பரியம் என்ன என்றத சொல்ல கேட்க வர ஒரு விஷயம்தான் பாருங்க, ஆய்வு செய்யுங்கன்னு சொல்ல ஒரு வசனம் தான் இந்த வசனம். சோ இன்றைக்கும் இந்த வசனம் என்ன தெரியுமா செய்யுது? எங்களை பார்த்தும் சொல்லுது. வானத்தை பார்க்க சொல்லுது, மலைகளை பார்க்க சொல்லுது, பூமியை பார்க்க சொல்லுது. அப்ப இந்த வசனங்களை நாங்க ஓதுற நேரம் ஒரு கணம் அந்த இடத்துல இருந்து நாங்க இதை சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று எங்களுக்கு இருக்குது. அப்ப நாங்க அதுதான் ததப்புர்ன்னு சொல்லுவோம். இன்னமெல்லாம் குர்ஆன் சொல்றானே, வஃபில் அர்தி ஆயாத்துல் மூக்கினீன். ரைட். உறுதியாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவங்களுக்கு இந்த பூமியில பல அத்தாட்சிகள் இருக்குது. அது மட்டுமல்ல, வஃபி அன்ஃபுஸிஹிம், ஏன் அவங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே மீக்குது. அஃபலா துபசிரூன், அவங்க பார்க்க மாட்டாங்களா, யோசிக்க மாட்டாங்களா, சிந்திக்க மாட்டாங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான்.
ஸோ இந்த வசனங்களை, அல் குர்ஆனிய வசனங்களை நாங்க ஆழமாக சிந்திச்சு பார்க்கறத தூண்டுற நிறைய இந்த வசனங்கள் எங்களுக்கு பார்க்கணும். ரைட். அப்ப எப்படி நாங்க இந்த அல் குர்ஆனை ததப்பூர் செய்யலாம், அதுக்குரிய ஒழுங்குகள் என்ன, என்னென்ன மாதிரி எல்லாம் செய்யலாம்? எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில் எப்படியான உதாரணங்களை பார்க்கலும், சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள், ரைட், அறிஞர்கள் எப்படியெல்லாம் அல் குர்ஆனை அணுகி இருக்கிறாங்க என்றதுக்கு சில நாங்கள் உதாரணங்களை பார்ப்போம். அந்த ஒழுங்கையும் நாங்கள் பார்ப்போம், எப்படி இந்த ததப்பூர் செய்யலாம். ரைட். ஒன்று, முதலாவது நாங்க கேட்டா அல் குர்ஆன மெதுவா ஓதி என்று சொல்லி தான் ததப்பூருக்குரிய முதலாவது ஸ்டெப் வந்து அல் குர்ஆன ஸ்லோவாக மெதுவாக ஓதி நாங்கள் அதை சிந்திக்கிறது. ரைட். அப்ப அவசர அவசரமாக அல் குர்ஆனை ஓதி முடிக்கிற ட்ரை பண்றது இல்ல. இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டா, நாங்க போட்டி போட்டுக்கொண்டு ஓதுறோம். ஏன்னா அல் குர்ஆன எப்படியாவது இப்ப ரமலான் மாதங்கள்ல கூடுதலாக நடக்கிறது தான். நாங்க இதை தடுக்கவும் மேலா. ஏன்னா ஒன்றுமே இல்லாம இருக்கிறவங்க போட்டி போட்டுக்கொண்டு ஓதுற வேலை சரி நடக்கிறேன்னு நாங்க அதை அதை திருப்தி காண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஆனா அப்படி வெறுமனே அவசர அவசரமாக நாக்கிலையும் படாம உதட்டிலையும் படாம அல் குர்ஆனை ஓதி முடிக்கிறத விடவும் எதிர்பார்க்கப்படுற விஷயம், இந்த ததப்புர் என்ற விஷயத்தினூடாக எதிர்பார்க்கப்படுறது என்னன்னு சொன்னா, அல் குர்ஆனை மெதுவாக ஓதுறது. அந்த மெதுவாக ஓதுற நேரம் தான் அதுல சொல்ல வர கருத்துக்கள் எங்கட மனசுல பதியும். சரியா? அப்படி அந்த இப்ப எங்களுக்கு அரபிக் தெரியாதுவீங்களே, அரபிக் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு அல் குர்ஆனை ஓதிக்கொண்டு போற நேரம் அந்த கருத்துக்கள் அப்படியே மனசுல பதியும். அரபிக் தெரியாத ஒரு ஆளுன்னு சொன்னா, அந்த அல் குர்ஆன் சூரா உண்ட ஓதுறதுக்கு முதல்ல அதுட டிரான்ஸ்லேஷனை பார்த்துட்டு ஓதினா அவருக்கு அவருக்கு அதுல சொல்லப்படுற ஒரு சில விஷயங்கள் சரி புரியும். ஏன்னா எங்களுக்கு மொத்தமா நாங்க அரபிக் தெரியாத ஆட்கள் இல்லை. எங்களுக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் அநேகமாக ஒரு 500க்கும் மேற்பட்ட அரபு சொற்களை நாங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் இல்லையா? நாங்க லுஹர் என்றுறோம், அசர் என்றுறோம், இஷா என்றோம், மக்ரிப் என்றோம். பாருங்க, இனே ஒரு 5 அரபிக் வேர்ட்ஸ் எங்களுக்கு வருது. சரியா? நாங்க இன்ஷா அல்லான்றோம், அல்லான்னு சொல்றோம், மாஷா அல்லான்னு சொல்றோம். நீங்க இப்படி கவுண்ட் பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு நாங்க கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட 500க்கு குறையாத சொற்களை நாங்க என்ன தெரியுமா யூஸ் பண்றோம். எனவே அல் குர்ஆன் டிரான்ஸ்லேஷனை ஒரு சூறாவை நாங்க ஓத போறோம்னு சொன்னா, அதுல முதலாவது சூறாவை அரபிக்ல இருக்கிறத ஓதிட்டு டிரான்ஸ்லேஷன் பாக்குறது இல்ல. டிரான்ஸ்லேஷனை பார்த்துட்டு வாசிச்சுட்டு நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா, நீங்க அரபிக் டெக்ஸ்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா அதுல கொஞ்சம் சரி எங்களுக்கு விளங்கும், அது எங்களோட மனசுல பதியும். ரைட். அப்ப நிதானமாக ஓதி நாங்க அதை சிந்திச்சு பார்க்கிறது. பாருங்க, முஹம்மது இப்னு கஅப் அல் கரதி ரஹிமஹுல்லாஹ் அவங்க, இவர் ஒரு தாபி. அவர் சொல்றாரு, நான் வந்து அல் குர்ஆனை வேகமாக ஓதி முடிக்கிறத விடவும் எனக்கு விருப்பமானது எது தெரியுமா? விடிகிற வரைக்கும் நிதானமாக மெதுவாக இந்த பாருங்க, இந்த 2 சூறாக்களையும், சூரா அல் ஜில்சாலையும் சூரா அல் காரியாவையும் மீட்டி மீட்டி ஆழ்ந்த சிந்தனையோட ஓதுறது எனக்கு மிச்சம் விருப்பமானது அல் குர்ஆனை வேகமாக ஒரு நைட்டுக்குள்ள ஓதி முடிக்கிறத விட. பாருங்க, அதாவது அந்த மெதுவாக ரெண்டே 2 சூறா, அவர் சொல்றாரு ரெண்டே 2 சூறா, இந்த 2 சூறாவையும் மெதுவாக ஆழ்ந்த சிந்தனையோட மீட்டி மீட்டி நான் ஓதுறது எனக்கு மிச்சமே விருப்பம் அல் குர்ஆனை மொத்தமாக அவசரமாக ஓதி முடிக்கிறத விடவும். ஸோ இதுதான் ரெண்டாவது. ஒரு ஆயத்துல நீண்ட நேரம் நாங்க என்ன செய்யறது, ஒரு ஆயத்துல நீண்ட நேரம் தியானி, அதாவது அந்த ஒரு ஆயத்தை பல முறை திருப்பி 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 என்ன செய்யற நாங்க ஓதுரு, அதுல பொருளை புரிஞ்சு கொள்றதுக்கு நாங்க ட்ரை பண்ணுறோம். ரைட். அந்த பொருள் சொல்ல வர கருத்து என்னன்றது தெரிஞ்சு கொள்றதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். சில நேரம் எங்களுக்கு இப்படி நடக்குற, நாங்க அல் குர்ஆனை ஓதிக்கொண்டு போற நேரம் சடனாக எங்களுக்கு ஒரு வசனம் படும், திடீரென எங்களுக்கு ஒரு வசனம் படும். ரைட். அந்த கட்டத்துல நாங்க நிக்கோம். நீங்க அல் குர்ஆனை ஓதிக்கொண்டு போற நேரமும் அப்படியான இடங்கள் வரும். அந்த இடங்கள்ல உடனே நில்லுங்க, நின்று குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் எடுத்து பாருங்க, இது என்ன சொல்ல வாரன்னு, அதுல இருக்கிற ஆழமான விஷயங்கள் என்னன்னு பாருங்க. சம்டைம் உங்களுக்கு இந்த அந்த இடம் மறக்கும் என்று இருந்தா அந்த இடத்த போட்டோன்னு அடிச்சுக்கோங்க, போன்ல போட்டோன்னு அடிச்சுக்கொண்டு பிறகு அந்த வசனம் எது என்று பார்த்துக்கொண்டு அதை பார்த்து திருப்பி ஒரு முறை என்ன செய்யுங்க, ஆழமா சிந்திங்க.
ஸோ இப்படி எங்களுக்கு அல் குர்ஆனிய வசனங்களை பார்க்கலாம். அப்போ ஒரு வசனத்துல ஆழமாக நீண்ட நேரம் தியானித்தல், இது நாங்க எங்களை பழக்கி கொள்றதுக்காக நாங்க அப்படி வலிஞ்சு செய்யலாம். புறவு என்ன தெரியுமா நடக்கும்? அது ஒட்டோவா எங்களோட லைஃப்ல வரும். எங்களோட லைஃப்ல வந்தா என்ன தெரியுமா நடக்கும்? நாங்க எங்களோட சுயத்தை இழந்து, சரியா, சில நேரம் இந்த நாங்க எங்க நிக்கிறோம் என்ன செய்யறோம்ன்றத கூட மறந்து அதுக்குள்ளே நாங்க லயிச்சு வைத்துருவோம். எங்களுக்கு அப்படியான வரலாறுல பார்க்கணும். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி அவங்க எப்படி இந்த அல் குர்ஆன்ல ஆயத்துகள்ல லயிச்சு இருந்தாங்கன்றத அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஒரு ஹதீஸ்ல வருது. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரா மாயிதா இந்த 118வது இந்த வசனத்தை, இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம் என்ற இந்த ஆயத்து ரெண்டையும் மட்டும் திருப்பி 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 ஓதி முழு இரவுமே நின்று வணங்கினாங்க. சரியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி முழு இரவே நின்று வணங்கிக்கிறாங்க. அந்த அதிலேயே திருப்பி திருப்பி ஓதி 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 அப்படியே பேசிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆயத்துல நின்றுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ரைட். நான் இப்போ பார்க்குறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில நின்றா கால் வீங்குற அளவுக்கு மிச்சம் டைம் எடுத்து அல் குர்ஆன் ஓதுவாங்க தானே. அது எப்படின்னு கேட்டால் அந்த அல் குர்ஆன் ஆயத்துக்களை ரசூல்லா லயிச்சு போவாங்க. ஒரு சஹாபி ரசூலா தொழுது கொண்டிருக்கிறாரு. அப்ப பின்னால வந்து இமாம் ஜமாத்தோட தொழுகிறதுக்காக ரசூலாவை தட்டுறாரு. அவர் பார்க்குற ரசூல்லா இப்ப முடிச்சிருவாருன்னு பார்க்குறாரு. ரசூல்லா சூரா ஃபாத்தியா ஓதி சூரா பக்கராவை ஓதி கொண்டு போறாரு. பக்கராட இப்ப முடியும்னு பார்க்குற பக்கராட ஃபுல்லா ஓதி முடிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு மத்த சூரத்துக்கு வராரு, அதுக்கு அடுத்த சூறாவுக்கு வராரு. அப்ப என்னன்னு சொன்னா ரசூலாலே லயிச்சு போறாரு. ரைட். அப்ப இதுதான் இந்த ஆயத்துல நாங்க நின்று நிதானிச்சு ஓதுறதுன்னு சொல்லுது. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு போறாங்க. அப்ப இந்த இமாம் தொழுவிச்சு கொண்டிருக்கிற அந்த நேரம் தான் இவர் போறாரு. பின்னால போய் இவர் சேர்ந்து கொள்றாரு. அப்ப இமாம் ஓதுறாரு, சூரா ஜில்சால ஓதுறாரு. ரைட். ஓதிக்கொண்டிருக்கிற நேரம் அந்த சூரா ஜில்சால வறுமை ஒரு வசனம், ஃபமை யாமல் மிஸ்கால தரத்தின் ஹைரையர வமை யாமல் மிஸ்கால தரத்தின் ஷர்ரையர. இந்த வசனம் வந்த உடனே அது இவருடைய மனசுல ஆழமா பதியுது. இவர் என்ன தெரியுமா செய்யறாரு? தொழுது முடியுது, இஷா தொழுது முடிஞ்சு அப்படியே உட்கார்ந்து கொண்டு இதை அப்படியே திருப்பி திருப்பி இதை அப்படியே ரிப்பீட் பண்ணி கொண்டு அப்படியே அந்த வசனத்திலே ஈக்கிறாரு. இப்ப எல்லாரும் தொழுதுட்டு போய்த்துட்டாங்க. முஅஸ்ஸின் வாராரு, பள்ளி வாசலை மூடிட்டு இப்ப இவர் போகணும். ஆனா இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அதே இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஈக்கிறாங்க. இப்ப என்ன செய்ய, இவர் ஒரு விளக்கொண்ட பத்த வச்சுட்டு, ரைட், விளக்கொண்ட அந்த இடத்துல பத்த வச்சுட்டு இவர் என்ன தெரியுமா செய்யறாரு? போறாரு. அப்ப இவர் வார நேரம் இதை அணைச்சிட்டு கதவை மூடிட்டு பள்ளியில கதவை எல்லாம் மூடிட்டு வருவாருன்னுட்டு இவர் போறாரு, வீட்டுக்கு போறாரு. பெய்த மனுஷன் முஅஸ்ஸின் திருப்பி ஃபஜ்ர் சுபஹுக்கு அதான் சொல்றதுக்காக பள்ளிக்கு வாராராம். பள்ளிவாசலுக்கு வந்து பார்த்தா அந்த எரிச்சிட்டு போன விளக்கு வந்து அணைஞ்சிருக்குது. அந்த இருட்டுக்குள்ள அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க இவர் எப்படி போன நேரம் இருந்தாரோ அதே மாதிரி இருக்கிறாரு. முணுமுணுத்து கொண்டு இருக்கிறாராம். இவர் பக்கத்துல வந்து அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்கள தட்டுறாங்க. இமாம் அவங்களே ஃபஜ்ருக்கு அதான் சொல்லுறதுக்கு டைம் ஆவியாச்சுன்னு சொல்லி. அப்பதான் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க சுய நினைவுக்கு வாராங்க. அவர் சொல்லுறாராம் அந்த முஹஸ்ஸின் கிட்ட, இந்த இப்ப நடந்த சம்பவத்தை யார்ட்டையும் சொல்ல வானம் என்று சொன்னாராம். ரைட். அப்ப ஆனா இந்த முஹஸ்ஸின் அதை சொல்லுறாரு எப்ப தெரியுமா? இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவோட மரணத்துக்கு பிறகுதான் அவர் இந்த மெசேஜை சொல்றாரு, இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லி. பாருங்க, அந்த வசனத்துல அப்படியே அப்படியே லயிச்சு போயிட்டு ஆழமான சிந்தனையோட அதுக்குள்ள போறதுதான் நாங்க இந்த ததப்புர் என்று சொல்லுவோம். ஸோ எப்படி அந்த வசனங்களை நிதானமாக நின்று நிதானிச்சு ஈக்கிறது. ரைட். மூணாவது விஷயம், அழுகையோட ஓதுறது. அது எப்படி அழுகையோட ஓதுறன்னு சொன்னா, உண்மையிலே இதுக்கு எங்களுக்கு அந்த அல் குர்ஆன் சொல்லுற மெசேஜை புரிஞ்சு கொள்ளையிலுமாக இருந்தா அந்த அழுகை சும்மாவே வரும். அல் குர்ஆன் ஓதுற நேரம் நாங்க நிறைய காரியல் பாருங்க, குர்ஆன் ஓதிக்கொண்டு போற நேரம் சில இடங்கள்ல நரகத்துடைய வேதனைகளை பத்தி சொல்லுற நேரம், ரைட், பாவங்களை பத்தி சொல்ற நேரம் அவங்க அப்படியே அந்த இடத்துல அழுவாங்க. ஏன்னா அந்த அல் குர்ஆன் அந்த சொல்ல வர கருத்துக்கள் வந்து என்ன செய்யும், ஆழமாக எங்களோட மனசை பாதிக்கும். ரைட். அந்த நேரமங்கள்ல அழுகிற சம்பவங்கள் நடக்குற. ஓகே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு கேட்டா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்றாங்க, நீங்க அல் குர்ஆன் ஓதுங்க நான் கேட்கணும்னு சொல்லி. நீங்க அல் குர்ஆன் ஓதுங்க நான் கேட்கணும்.
அப்ப இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டா ஓதுறாங்க இந்த சூரா நிசாட 41வது வசனத்தை ஓதுறாங்க. அந்த வசனம் சொல்லுது என்ன வசனம்னு கேட்டா, ஒவ்வொரு சமுதாயத்துக்குமே நாங்க ஒரு சாட்சியை கொண்டு வருவோம், முஹம்மதே இவங்களுக்கு சாட்சியாக நாங்க உங்களை கொண்டு வருவோம் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாலை மாலையா கண்ணீர் வடிகிறதுக்கு அழுகுறாங்க. ரைட், இந்த வசனம் மீன ரசூல்லா பெரிய ஒரு பொறுப்பு அது அவருக்கு. அப்ப அழுகுறாங்க. இப்படி ரசூல்லா பல தடவைகள் என்ன செஞ்சுக்கிறான்னு கேட்டா தொழுகையில ஈக்கிற நேரம் அழுகுறாங்க. அது மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிச்சம் சாஃப்ட் ஹார்ட்டடான ஒரு ஆள். அவங்க அதிகமாக அழுவாங்களாம். இது மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தடவை சூரா யூசுஃபை ஓதிக்கொண்டிருக்கிற நேரம் அவங்க அழுகையை நிப்பாட்ட இல்லாம போனதை பின்னுக்கு இருந்த மாமூம்கள் கூட கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறாங்க. ரைட், அது மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மிச்சம் சாஃப்டான கேரக்டர். அப்ப இப்படி இவங்க தொழுகையில, அதாவது அல் குர்ஆனை ஓதுற நேரம் அழுதிக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த 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 விளக்கம் எங்களுக்கு, நாங்க அந்த ததப்புர் செய்யற நேரம் தான் இந்த அழுக வரும். ரைட், ததப்புர் செய்யற நேரம் இந்த அழுக வரும். ஆஹ் கிராத் திலாவத் செய்யற நேரங்கள் இந்த அழுக வராது. ரைட், அப்ப நாங்க அந்த அந்த ஆழமாக அல் குர்ஆனிய கருத்துக்களை விளங்கி ஓத வேண்டும். அப்ப நான் சொல்லேன், அரபிக்ல எங்களுக்கு விளங்காம போனாலும் அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனை பார்த்துட்டு, ரைட், நாங்க அரபிக்கு போறோம்டா எங்களுக்கு அப்ப கொஞ்சம் கொஞ்சம் சரியா ஞாபகம் இருக்குமே. இப்ப நான் என்னத்தை ஓத போறேன்ற ஞாபகம் இருக்கும். ஸோ அப்ப ஓதுற நேரம் என்ன தெரியுமா செய்யும், அந்த அழுகை எங்களுக்கு வரும். இல்லாட்டி வெறுமனே இப்ப எங்களுக்கு அரபிக் தெரியா, அப்ப அரபிக்ல நாங்க குர்ஆனை ஓதிட்டு புறவு டிரான்ஸ்லேஷனை பார்க்கறதுனால அந்த பெரியோர் அப்படி ஒரு ஈடுபாடு உண்டு வாரத்துக்கான வாய்ப்பு குறைவு. ஸோ அது எங்களுக்கு இந்த அமைப்பிலையும் செஞ்சு கொள்ளலாம். ரைட், 4வது விஷயம் பாருங்க, எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது. அப்ப அல் குர்ஆன ஓதுறோம், ஆழமாக சிந்திக்கிறோம். ரைட், இப்ப அந்த சிந்திச்ச விஷயங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு படிப்பினையாக நாங்க எடுத்துக்கொண்டு அதை நாங்க எங்களோட லைஃப்ல பிராக்டிஸ் பண்றோம். அதுதான் இந்த அதுவும் ததப்புர் தான். ரைட், செயல்படுத்துறது. சஹாபாக்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா அல் குர்ஆன் வசனங்கள் இறங்குற நேரம் இது என்ன நோக்கி தான் இந்த குர்ஆன் வசனம் இறங்கிக்கிற என்ற மைண்ட் செட்ல என்ன தெரியுமா செய்வாங்க, அந்த குர்ஆன் வசனங்களை பார்ப்பாங்க, உணர்ந்தாங்க, அதை அணுகினாங்க. ரைட், சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வாய்ஸ் எப்படின்னு கேட்டா கொஞ்சம் ஹை பிச். ரைட், அவங்க பேசினாவே சவுண்டா தான் கேட்கும். அப்படி சிலவங்களுக்கு ஈக்கிறேன்னா. ரைட், அப்ப சூரா ஹுஜராத் 2வது வசனம் இறங்குற, என்ன வசனம் அது இறங்குறேன்னு சொன்னா, நபி அவங்களோட முன்னுக்கு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி. ரைட், நபி அவங்களோட முன்னுக்கு உங்களோட சத்தத்தை நீங்க ஒசத்தி பேச வேணும். அப்படி பேசுறது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம் என்று அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தை இறக்குறான். இந்த வசனம் இறங்கினது உண்மையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் இடையில நடந்த ஒரு சின்ன ஒரு என்னது ஒரு சம்பாசனை, ஒரு மஷூரா உண்டு, ஒரு வாக்குவாதமாகிற, அதுல 2 பேரும் சத்தம் கூட்டி பேசிக்கொள்றாங்க. அப்ப அதுக்குத்தான் அதை கண்டிச்சு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். ஆனா இந்த வசனத்தை இறக்கின உடனே சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நினைச்சாங்க, இது ஷுவரா எனக்கு இறங்கின வசனம். சரியா, இப்ப இனிமே நான் பெரிய பாவம் செஞ்சிட்டேனே, நபியவங்களை நான் அகௌரவப்படுத்திட்டேனேன்னு சொல்லி இவர் அந்த நாள்ல இருந்து ரசூலோட சஃபைக்கு வாரில்லை, ரசூலோட முன்னுக்கு வாரில்லை. ஏன்னா இவர் பேசினாவே சவுண்ட் கூட. அப்ப இவர் வாரில்லை. அப்ப ரசூலா தேடி பார்த்தாரு, எங்க சாபித் இப்னு கைஸ காணல அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் 2-3 பேர் அனுப்பினாங்க, அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு பாருங்க. போயிட்டு பார்த்தா சாபினுக்கு பின் கைஸ் வீட்டுல இருக்கிறாரு, அழுது கொண்டிருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு அவர் வரமாட்டேங்கிறாரு. என்ன காரணத்தை சொல்றாரு, இந்த குர்ஆன் வசனம் என்ன பார்த்து பேசிக்குது, நான் பாவியாவிட்டேன் அப்படின்னு. பிறகு ரசூல்லா சாபித் பின் கைஸை சந்திச்சு சொல்லுறாரு, கவலைப்படவானும், இது உங்களுக்கு இறங்கினதில்ல, இது உங்களோட இயல்பிலே அந்த டோன் அப்படித்தான், இது வந்து சொன்ன விஷயம் வேற என்றதை அவர் விளங்கப்படுத்துறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த சஹாபாக்கள் அதை எப்படி எடுத்துக்கொண்டாங்கன்னு பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சூரா ஃபத்ஹ்ட வசனங்கள் இறங்கின உடனே, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா இந்த வசனம் இறங்கின உடனே, ஏன்னா இது சஹாபாக்கள் மதீனாலிருந்து உம்ராவுக்காக மக்காவுக்கு வார நேரம் இடையில குறைஷி காவிர்கள் இடம் அறிக்கிற வரவானம் என்று சொல்றாரு. இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிற டைம். ரைட், அப்ப ரசூலா சொல்றாங்க, வாங்க எல்லாரும் திரும்பி போவோம். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட இன்னும் சில சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்ல, நீங்க உண்மையான நபி தானே, நாங்க சத்தியத்துல தானே இருக்கிறோம், அப்ப நாங்க இவங்களை எதிர்த்து போராடுவோம், நாங்க ரிட்டர்ன் போகணும்னு சொல்லி. அப்ப இல்ல, ரசூலா சொல்ற இல்ல, நாங்க திரும்பி போவோம். அப்ப போனதுக்கு பிறகு இப்ப எல்லாருமே மனசு நொந்து கொண்டிருக்கிறாங்க, நாங்க என்ன இப்படி புறமுதுகு காட்டி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி.
அப்பதான் அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தை இறக்குறான். இல்லை இது உங்களுக்கு ஒரு மகத்தான ஒரு வெற்றியை இறக்குறான். அது இறங்கினத்தோட உமர் அலில்லாஹ் அவங்களுக்கு கொஞ்சம் மனசுல ஒரு கவலை உண்டு வருது. சரியா, அடே நான் நான் அவசரப்பட்டுட்டேனே, இப்படி ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த வசனங்கள் எங்களை டிரெக்டா எங்களோட பேசுற வசனங்கள் இதுகள் வாழ்க்கையில. அப்ப இதுகளை நாங்க நடைமுறைப்படுத்த வேண்டும். எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான், அவர் ஹிந்து. அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. இப்போ அவரு வந்து ஃபர்ஸ்ட் அவரோட ரமலான் அவர் இப்ப நோன்பு பிடிக்கிறதுக்கு வந்தீங்க, நான் சொல்றேன் இப்ப எல்லாம் போன கடந்த காலத்துல நடந்தது. இப்போ அவர் இஸ்லாத்துக்கு வந்திக்கிறார், அவர் நோன்பு பிடிக்கிற தராவீஹ் எல்லாம் போற இஸ்லாத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 7-8 months இருக்கும். அப்போ அவர் என்ன சரிமா செஞ்சுக்கிறாரு, அவர்கிட்ட இன்னொரு ஃப்ரெண்ட், அவரும் ஹிந்து, ரைட், தமிழ் ஃப்ரெண்ட் உண்டு, அவருக்கும் இந்த மெசேஜ் சொல்லி இப்போ அவரும் என்ன தெரியுமா செய்யற, இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு அண்ணன் இன்னிக்கிற டைம், சரியா. அப்ப ரெண்டு பேரும் தராவி தொழுறதுக்காக பள்ளிக்கு போயிட்டிக்கிற நோம்புல, சரியா. அப்ப அந்த அந்த மத்த போயையும் கூட்டிக் கொண்டு தான் இவர் போயிட்டிக்கிறாரு. போனா இப்ப இவர் சொல்லிக்கிற, நீங்க வாங்க வந்து தொழுற மாதிரி தொழுவுங்க அப்படின்னு சொல்லிக்கிற. அப்ப அந்த போய் சொல்லிக்கிற, இல்ல எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, வெக்கமா இருக்குது, நான் இங்கே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன், நீங்க தொழுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இவர் என்ன தெரியுமா செஞ்சுக்கிறாரு, அப்ப ஒரு ரக்காத் தொழுதுட்டு ஒரு தர்ஜுமா குர்ஆன் இருந்திருக்கிற எடுத்து ஒரு பக்கத்தை பெரட்டி வாசிக்க தொடங்கிக்கிறாரு, சரியா. அப்ப அவருக்கு முதலாவது வந்த வசனம் என்ன தெரியுமா, அவர் என்னட்ட சொல்றாரு. இப்ப அவரு சொல்ற நேரம் எனக்கு கண் கலங்கிட்டு. அப்ப அவர் எப்படி அந்த 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 ஹிந்து அந்த அந்த போய் சாரி இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகின அந்த போய் என்ன சொன்னார்னு கேட்டா, அவர் சொல்றாரு என்னோட அல்லாஹ் பேசுறான். அவர் சொல்றாரு என்னோட அல்லாஹ் பேசுறான். என்ன அந்த அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஆஹ், வர்கஉ மஅர் ராகியின் வஸ்ஜுது மஅஸ் சாஜிதீன். அந்த வசனம் சொல்லுது, நீங்க தொழுகிறவங்களோட சேர்ந்து தொழுங்க, ருக்கு செய்யற நேரம் நீங்களும் ருக்கு செய்யுங்க, சுஜூது செய்யற நேரம் நீங்களும் சுஜூது செய்யுங்க என்ற வசனம் தான் இவர் கண்ணில பட்டியிரு, சரியா. அதை கண்ட உடனே இவரு 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 பாக்குறாரு, இது எனக்கு தான் இந்த வசனம் சொல்லுது. யாரு அந்த ஃப்ரெண்ட அவர் தொலையலான்னு தானே சொல்லிட்டு வந்தாரு. ஸோ இவர் திரும்பி அவரை பார்த்திக்கிறாரு, இது கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, வாங்க தொழுவோம் சொல்லி. இப்போ அவர் சொல்றாரு, இது வசனம் எனக்கு நேரே பேசின மாதிரி நான் ஃபீல் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படித்தான் அந்த வசனங்கள், குர்ஆன்ல இருக்கிற வசனங்கள் அப்படித்தான் அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன தெரியுமா செய்யும், எங்களோட பேசும். அது வந்து வெறும் அந்த கிராத்தோட மட்டும் இருக்கிற நேரம் அதை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளேலாம். கிராத்துக்கும் அங்கால நாங்க போற நேரம், இந்த ததப்புர் செய்யற நேரம் எங்களுக்கு நிறைய அது ஃபீல் ஆகும், நிறைய ஃபீல் ஆகும். எங்களோட வாழ்க்கையில நிறைய சந்தர்ப்பங்கள் அது எங்களுக்கு ஃபீல் ஆகும். நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம் வந்து பாருங்க, கேள்விகளை எழுப்பி புரிஞ்சு கொள்ளுது, ரைட். சஹாபாக்கள் நிறைய இந்த வேலை செஞ்சாங்க. அந்தந்த கால அந்தந்த அவங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸை உடனே வந்து ரசூல்லாட்ட கேட்டாங்க. ரசூல்லா குர்ஆன்ல இருந்து பதில் சொன்னாங்க. எஸ் அலூனக அனில் அஹில்லா பிற சம்பந்தமா கேட்டாங்க. எஸ் அலூனக அனில் மஹில் மாதவிடாய் சம்பந்தமா கேட்டாங்க. இப்படி பல கேள்விகளை கேட்டு அதுக்கு விடைகளை அது சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க. ஸோ அதுவும் ததப்புருக்குள்ள வர விஷயம் தான், ரைட். அதே மாதிரி அப்போ அல் குர்ஆன குறைவாக கற்று ஆழமாக புரிந்து கொள்ளுதல், இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. நாங்கள் இன்றைக்கு குர்ஆன்ல தஃப்சீர்களை படிக்கிறோம், குர்ஆன்ல அல்ஃபாதுகளை படிக்கிறோம், சபபுன் நுசூல் என்று நிறைய படித்து இன்ஃபர்மேஷன்ஸை கெதர் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுகளை புரிஞ்சு கொள்ளுறதுல வந்து மிச்சமே பின்னுக்கு இருக்கிறோம். சஹாபாக்கள் எப்படின்னு கேட்டால் 10 ஆயத்துகளை படிப்பாங்களாம், அதை படித்து விளங்கி செயல்படுத்திட்டு தான் அடுத்த ஆயத்துகளுக்கு போவாங்க. அப்போ அல் குர்ஆன் நோக்கம் அதுதானே. அப்போ இப்படியான கட்டம் கட்டமாக எங்களுக்கு என்ன செய்யணும், அல் குர்ஆன அணுகலாம், ரைட். அப்ப இது நாங்கள் அல் குர்ஆன ததப்புர் செய்கிற முறைகள். பாருங்க, சமகால அறிஞர்கள், ரைட், சமகால அறிஞர்கள் இந்த ததப்புர் சம்பந்தமா சொன்ன கருத்துக்கள் எப்படின்னு கேட்டா, அறிஞர் அல்லாமா இக்பால் அவங்க சொல்லுறாங்க, அவருடைய தந்தை அவருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு உபதேசம் என்ன தெரியுமா, அவர் சொல்றாராம், அல் குர்ஆன உனக்கு இறங்கினது போல நீ அதனை படிக்க வேண்டும். அல் குர்ஆனை நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு இறங்கின மாதிரி நினைச்சு கொண்டு படிங்க. அப்பதான் உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். அல்லாமா இக்பால் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த ஒரு மெசேஜ் என் வாழ்க்கையில பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்று ஏற்படுத்திட்டு. நான் அல் குர்ஆனை கையில் எடுக்கிறது எப்படி தெரியுமா, அது என்னோட பேசுறது தான் எடுக்கிறது, ரைட். அதே மாதிரி இமாம் ஹசனுல் பன்னா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க,
அல் குர்ஆனுக்கான சிறந்த தஃப்சீர் உண்ட உள்ளமாகும் என்று சொன்னாங்க. அல் குர்ஆனுக்கான சிறந்த தஃப்சீர் உனது உள்ளமாகும் என்று சொன்னாங்க. ஸோ என்ன, அல் குர்ஆன் பேசுற நேரம் ஏண்ட உள்ளம் அந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் தரும். ரைட், அது வந்து நாங்க எங்களுக்கு மட்டும் வச்சுக்கொள்றதுக்கான ஒரு விளக்கம். ஸோ அதான் சிறந்த விளக்கம் என்று சொன்னாங்க. ரைட், இமாம் சயீத் குத்துப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, அல் குர்ஆன்ன்றது மூடி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரபஞ்சம். ரைட், அல் குர்ஆன் வந்து மூடி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு புக் மாதிரி எங்களுக்கு விளங்கினதுக்கு, அதுக்குள்ளுக்கு போனா சுபஹானல்லாஹ், அது வந்து இந்த கரகானையில எங்களுக்கு கரகானையில உள்ளுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ மூடி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம்ன்றது இருக்குது தானே, அது வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம். பிரபஞ்சத்துக்குள்ளுக்கு போனாலும் தேடி கரகண்டு முடியலும், குர்ஆனுக்குள்ள போனா அதுல முடியாது. அது அவ்வளோ ஆழமானது. ரைட். அப்ப எனவே அல் குர்ஆனை ததப்புர் செய்யற ஒரு ஆளுடைய நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. அல்லாஹ் இந்த குர்ஆன் சூரா அல் மாயிதால, சூரா ஆல இம்ரான்ல அல்லாஹ் கடைசி பகுதியில் அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை ததப்புர் செய்யற ஒரு ஆளுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும். ரைட், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். அல் குர்ஆன் இந்த இந்த அஹ், வசனங்கள், அதாவது இந்த ததப்புர் செய்யறவங்க எப்படின்னு சொன்னா, இந்த அல்லாஹ்ட படைப்பினங்களை பார்ப்பாங்க, வானத்தை பார்ப்பாங்க, பூமியை பார்ப்பாங்க, இரவு பகல் மாறி மாறி வாரத்தை பார்ப்பாங்க, அல்லாஹ்ட இந்த அல்லாஹ் வச்சிருக்கிற இந்த பிரபஞ்ச அத்தாட்சிகள் அவங்க பார்ப்பாங்க. ரைட், ஏன்னா அவங்களுக்கு இந்த உலுல் அல்பாபுகள், ரைட், இந்த உலுல் அல்பாபுகளுக்கு இதுல நிறைய அத்தாட்சிகள் இருக்குது. ஸோ அப்படி பார்த்து இதையெல்லாம் நோக்குற ஒரு ஆள் அடுத்த கட்டம் என்ன தெரியுமா, அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன், ரைட், வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம், அவங்க கியாமன் நின்று கொண்டாலும் அல்லாஹ்வை பத்தி தான் யோசிப்பாங்க, வகுஊதன் உட்கார்ந்து கொண்டாலும் அல்லாஹ்வை பத்தி தான் யோசிப்பாங்க, வஅலா ஜுனூபிஹிம் சாஞ்சி படுத்து கொண்டாலும், அவங்களோட விழாப்புறங்கள்ல சாஞ்சாலும் அல்லாஹ்வை பத்தி தான் யோசிப்பாங்க. ரைட். ஸோ ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வரும். ரைட், அதுக்கு பிறகு அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்ல், இந்த அல்லாஹ்ட படைப்புகளை எல்லாம் பத்தி யோசிச்சுட்டு பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்களாம், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இதெல்லாம் நீ வீணுக்காக படைக்கல, சுபஹானக ஃபகினா அதாபன் நார், நாளைக்கு இந்த நரகத்துல இருந்து நீ எங்களை பாதுகாத்துடுன்னு அவங்க இதை கேட்பாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப தஹஜ்ஜத்துக்கு எழும்பினாலும், தஹஜ்ஜத் தொழுகிறதுக்கு எழும்பினா முதலாவது செய்கிற பேர் ஆயிஷா நாயகம் அறிவிக்கிறாங்க, என்ன தெரியுமா, வெளியில போயிட்டு வானத்தை பார்ப்பாங்களாம், வானத்தை பார்த்து கொண்டு இந்த குர்ஆனிய வசனத்தை ஓதுவாராம், ஓதிட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜத் தொழுவாங்க. சரியா? ஸோ அப்படியான ஒரு 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 சுன்னா ஒன்று தான் இது. ரைட். எனவே எங்கட அஹ், முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள், ரைட், இமாம்கள், ஆம், சஹாபாக்கள், இவங்க எப்படி இந்த அல் குர்ஆனை அணுகினாங்கன்னு சொன்னா, அல் குர்ஆனை ஓதுவாங்க, அந்த அல் குர்ஆன் என்ன சொல்ல வாரன்ற கருத்தை சிந்திப்பாங்க, அதிலிருந்து அவங்க உணர்வு பெறுவாங்க, அதை அவங்களோட வாழ்க்கையில செயல்படுத்துவாங்க. இப்படியான ஒரு 4 கட்டங்கள்ல அவங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருந்ததை எங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இப்படித்தான் ஒரு ததப்புர் என்ற ஒரு விஷயம் அமையும். ரைட். எனவே அல் குர்ஆன ததப்புர் செய்யறதுக்கு நாங்க என்ன செய்யணும், எங்கட அடிப்படைகள் என்னன்னு சொன்னா, அஹ், பாருங்க, ஒரு மாணவன் ஒரு டீச்சர்கிட்ட கேட்டான், உஸ்தாது கிட்ட கேட்டான், ஹவ் வாஸ் த சஹாபாஸ் ரிலேஷன்ஷிப் வித் அல் குர்ஆன், அல் குர்ஆனுக்கும் சஹாபாக்களுக்கும் இடையில இருந்த தொடர்பு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டான். அதுக்கு அந்த உஸ்தாத் கொடுத்திக்கிற விளக்கம் என்ன தெரியுமா, லைக் யுவர் ரிலேஷன்ஷிப் நவடேஸ் வித் மொபைல் ஃபோன், இப்போ நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனோட எப்படி இருக்கிறீங்க அது மாதிரின்னு சொல்லி, சரியான ஒரு விஷயம் தானே. இன்னைக்கு பாருங்க, எங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் இல்லாமல் காலம் ஓடுதில்லை. ரைட், நாங்கள் வெளியில் எங்கே போனாலும், எங்கே போகிறோன்னு சொன்னாலும் ஃபோனை மறந்துட்டு போக மாட்டோம். மறந்து போனால் ரிட்டர்ன் வந்து எடுத்துக்கொண்டு தான் போவோம். ஏன், ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போறேன்டாலும் ஃபோன் கையில் எடுத்துக்கொண்டு தான் போவோம். காலையில தூங்கி எலும்பின உடனே முதலாவது மொபைல் ஃபோனை தான் பார்க்கறது. நைட்டுக்கு தூங்க போற நேரமும் முதலாவது கடைசாக ஃபோனை பார்த்துட்டு தான் தூங்குறது. டொய்லெட்டுக்கு போறேன்டாலும் ஃபோனோட இன்றைக்கு போற ஆள் கழிக்கிறாங்க. கிச்சனுக்கு போறேன்டாலும் ஃபோனோட தான் போறோம். சஹாபாக்கள் எப்படி இருந்துன்னு கேட்டா, இன்றைக்கு நாங்கள் மொபைல் ஃபோனோடு இருக்கிற மாதிரி தான் அவங்க அல் குர்ஆனோடு இருந்தாங்க. இப்ப எதை பேசினாலும் வாயிலிருந்து வாரது குர்ஆன் வசனங்கள் தான். அதை போட்டு தான் அடுத்த வசனத்தை அடுத்த விஷயத்தையே பேசுவாங்க. ரைட். எனவே அல் குர்ஆனை நாங்க ஆரம்பிக்கிறது, அதாவது ஓதணும், ஓதாம ததப்புருக்கு போயில தானே.
கிராத் பண்ணணும். அல் குர்ஆன ஓதுறன்றது வந்து அல் குர்ஆன தொடுறது, அல் குர்ஆன முத்தமிடுறது, அல் குர்ஆன இன்னொருத்தர் ஓதுற நேரம் அதை நாங்க செவிமடுக்கிறது, அல் குர்ஆன நாங்க ஓதுறது, அல் குர்ஆன வெறுமனே அஹ், ரகசியமாக மனசுக்குள்ளால ஓதுறதல்ல, சப்தம் போட்டு ஓதுறது. ரைட், அல் குர்ஆன சத்தம் போட்டு ஓதுறது, அதுவும் சும்மா ஓதுறதல்ல, ராகமா ஓதுறது. இதெல்லாம் அல் குர்ஆனுக்குள்ள வார விஷயங்கள். தொடுறதுக்கு, அல் குர்ஆனை சுமக்கிறதுக்கு நன்மை இருக்குது, அல் குர்ஆனை முத்தமிடுறதுக்கு நன்மை இருக்குது, அல் குர்ஆனை இன்னொருத்தர் ஓதுறதை கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு நன்மை இருக்குது. நாங்க ஓதினா அதுக்கு ஹர்ஃபுக்கு 10 நன்மை இருக்குது. ரைட், அல் குர்ஆனை நாங்க சத்தம் போட்டு தான் ஓதுவோம், நாங்க அல் குர்ஆனை முணுமுணுக்கப்படாது. இன்றைக்கு நாங்க பாருங்க, வீடுகள்ல வைஃப்ட முன்னுக்கு ஹஸ்பண்ட் பசந்தா பாட்டு பாடுவார். ரைட், வைஃப் வந்து ஹஸ்பண்ட முன்னுக்கும் பாட்டு பாடுவார். ஆனா ஹஸ்பண்டோ வைஃபோ ரெண்டு பேர்ட முன்னுக்கும் குர்ஆன் ஓதுற இல்ல சத்தம் போட்டு. குர்ஆன் ஓதுற இல்ல, ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வெக்கம், குர்ஆன் ஓதுறதுக்கு வெக்கம். ரெண்டாவது பயம். என்ன பயம்? தெரியும் நான் ஓதுறது பிழைன்னு. அப்ப யார் சரி பிழை பிடிச்சா, புள்ளகள் வந்து பிழை பிடிச்சாங்கன்னு சொன்னா, ஸோ அது வந்து தாழ்வு சிக்கலாவிரும், கில்ட்டி ஆவிரும். அப்ப ஓதுற இல்ல, அது எங்கட பிழை, நாங்க அதை செஞ்சு கொள்ள வேண்டும். சத்தமா குர்ஆன் ஓத வேண்டும், ராகமா குர்ஆன் ஓத வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபல்லம் மல்லம் யதகன்னல் குர்ஆன ஃபலைஸ மின்னா. யார் அல் குர்ஆன ராகமா ஓதலையோ அவங்க என்ன சார்ந்த ஆட்கள் அல்லன்னு. பாட்டொண்ட ராகமா பாடிலுமெண்டா குர்ஆன ராகமா ஓதிலாம். அல் குர்ஆன் நாங்க ராகமாக என்ன செய்ய வேணும்? ஓத வேணும். அடுத்த கட்டம், அல் குர்ஆனை நாங்க படிக்கணும். அப்ப முதலாவது தஜ்வீதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அல் குர்ஆன் அழகா, அல் குர்ஆன் இனிமை எப்ப வெளிப்படும் கேட்டா இந்த தஜ்வீத் முறைப்படி ஓதுறதுனால தான். நான் சொல்லல நீங்க தஜ்வீத் கிளாஸ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி படிங்க, இதுகாமண்டா என்ன, இஹ்ஃபாண்டா என்ன, இக்லாபண்டா என்னன்னு படிங்கன்னு நான் சொல்லல. அப்படி படிக்கிறது முறையான ஒரு கற்றல் முறை. ஆஹ் அதெல்லாம் படிச்சாலும் அது தியரிட்டிக்கலான விஷயங்கள். சம்டைம் ப்ராக்டிஸ் பண்ற நேரம் எங்களுக்கு அது வராது. அதுக்கு நல்ல ஒரு மெத்தட் தான், ஒரு நல்ல ஒரு காரிட குர்ஆன் ரெசிடேஷனை நீங்க தொடர்ந்து கேட்டுவாங்க. ஏன்னா அந்த காரிடர் நீங்க பின்னால ஓதிக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அவர் தஜ்வீத் முறைப்படி தான் ஓதுவாரு. எங்கெங்கெல்லாம் இழுக்க வேணும், எங்கெங்கெல்லாம் குறைக்க வேணும் என்றதெல்லாம் அதுல வந்துடும். ஸோ நீங்க அவங்களுக்கு அது பிடிபட்டுரும். ஸோ அப்படி ஒரு அப்படி படிச்சு கொள்ளவும் மேலும். அது மட்டும் இல்லாமல் அல் குர்ஆனை மனனம் செய்ய வேணும். அல் குர்ஆன்ட அல் குர்ஆன் யாரோட உள்ளத்துல கொஞ்சம் சரி இல்லையோ அவங்களோட உள்ளம் பாலடைஞ்ச வீட்டை போலன்னு சொன்னாங்க ரசூல்லா. ஸோ அல் குர்ஆன் என்ன செய்யணும்னு கேட்டால் மனநமிட வேணும். உச்சரிப்புகளை முறையான சரியான முறையில் உச்சரிக்கிறது, மஹ்ரஜ்ன்னு சொல்லுவோமே. ரைட், காவுக்கு காவண்டு சொல்ல வேணும், காவுக்கு கான்னு சொல்ல வேணும். அந்த அது உச்சரிப்புகள் மாறினா கூட அர்த்தங்களே மாறி போய்த்திரும். ரைட், கல்பன் சொன்னா நாய், கல்பன் சொன்னா உள்ளம். ஸோ கல்பன் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல ஒரு ஆள் கல்பன் சொன்னாருன்னு சொன்னா அப்படியே அர்த்தம் பிழையா போய்த்திரும். எனவே அந்த உச்சரிப்புகளை நாங்கள் கட்டாயம் படிச்சு கொள்ள வேண்டும். என்ன, நான் இப்போ எங்களுக்கு தெரியும், நாங்கள் இங்கிலீஷ் பேசுகிற நேரம் இங்கிலீஷில் ஒரு வேர்டை சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலண்டா அதை பார்த்து சுற்றிக்கிறவங்க எவ்வளோ நக்கல் நையாண்டி பண்ணி கேலி செஞ்சு சிரிப்பாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் இந்த வேர்டை கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணலான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் சிரிக்கிறவங்க கூட அல் குர்ஆனை ஓத சொன்னா, சூரா ஃபாத்தியாவை ஓத சொன்னாவே சிரிக்கிறா அலூரான்ற நிலைமையில இருக்கும் அந்த அதோட உச்சரிப்புகள். எனவே கட்டாயம் அல் குர்ஆன் லாங்குவேஜ் நாங்கள் சரியான முறையில் ஓத வேண்டும். மொழிபெயர்ப்பை நாங்கள் வாசிக்கணும். ரைட், டிரான்ஸ்லேஷனை வாசிக்க வேண்டும், அதுக்கு டைம் ஒதுக்கி கொள்ள வேண்டும். இதுக்கு அல் குர்ஆன் ரிலேட்டடான நிறைய புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்களை வாசிச்சு அல் குர்ஆன் ஊடாக எப்படி நாங்கள் எங்களை அல் குர்ஆனோட இணைச்சு கொள்ளலாம், இல்லாட்டி அல் குர்ஆன் ஊடாக இஸ்லாத்துக்குள்ளுக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்படியான படிப்பினைகள் அல் குர்ஆன் கொடுத்திருக்கிறது நாங்கள் படிச்சு கொள்ளலாம். தஃப்சீர் நூல்கள் எங்களுக்கு வாசிக்கலாம். நிறைய தஃப்சீர் நூல்கள் தமிழ்ல வந்திருக்குது. தஃபீமுல் குர்ஆன் இருக்குது, இப்னு கசீர் இருக்குது, ஃபீதிலாலில் குர்ஆன் சில பார்ட்ஸ் வந்திருக்குது. அப்ப இப்படியான நிறைய இந்த தஃப்சீர் நூல்கள் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. எங்களுக்கு என்ன செய்யலாம், அதுகளை நாங்கள் வாசிக்கலாம். அதே மாதிரி வாசிக்கிறதுக்கு இல்லாட்டிலும் சில எங்கட நாட்டிலே இருக்கிற அறிஞர்கள் தஃப்சீர் செஞ்ச நினைக்கிற யூடியூப்புகளில் போனால் கூட நிறைய எங்களுக்கு பார்க்கலாம். ரைட், அப்படி இல்லாமல் இன்டர்நேஷனலி நீங்கள் பார்த்தாலும் கூட நிறைய பேர் தஃப்சீர் செய்கிற அறிஞர்கள் இருக்கிறாங்க. அழகான அழகான ஆழமான விஷயங்கள் அதுகள் எங்களுக்கு கேட்கலாம். ரைட், அது மட்டும் இல்லாமல் அரபு மொழி எங்களுக்கு படிக்கலாம் அல் குர்ஆனை விளங்கி கொள்றதுக்காக. இதெல்லாம் நன்மை தான். அல் குர்ஆனை படிக்கிறதுக்காக நான் எடுக்கிற ஒவ்வொரு எஃபர்ட்டுமே வந்து நன்மை தான். அல் குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறது, அல் குர்ஆன வசனங்களை ஆழமாக சிந்திக்கிறது,
ரைட். அப்ப அஃபலா யததப்பருல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, நான் ஏற்கனவே சொன்ன வசனம். அப்ப அல் குர்ஆனை ஆராய்ச்சி செய்யறது, அதில் இருக்கிற வசனங்களை நாங்க தேடி பார்க்கிறது, நாங்க குறிப்பெடுக்கிறது. அல் குர்ஆன் என்ன செய்யற? குறிப்பெடுக்கிறது. அல் குர்ஆன்ல ஒவ்வொரு குர்ஆன்ல உங்களுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணலாம், அல் குர்ஆன்ல ஹைலைட் பண்ணலாம். ஏன் நாங்க இதெல்லாம் செய்யறது? அல் குர்ஆனை அகௌரவப்படுத்துறதுக்கு அல்ல, அல் குர்ஆனை படிக்கிற நோக்கத்தில் அல் குர்ஆன்ல இருந்து ஷார்ட் நோட்ஸ் எடுக்கலாம். ரைட். ஸோ அந்த அப்படி இல்லைன்னு சொன்னா வேறொரு நோட் புக் ஒன்று வச்சுக்கொண்டு எங்களுக்கு குறிப்பெடுக்கலாம். அல் குர்ஆன்ல இருந்த அந்த ஒவ்வொரு படிப்பினைகளையும் எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஒன் பை ஒன் எங்களுக்கு அதை நடைமுறைப்படுத்தலாம். இப்படியான வேலைகள் எங்களுக்கு அல் குர்ஆனை செய்யலாம். ரைட். அப்ப இது அல் குர்ஆனை ததப்புர் செய்யறதுக்கு நாங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப சூரா பக்கரால முதல் 20 வசனங்களையும் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். இந்த அல் குர்ஆனை கொண்டு உருவாகக்கூடிய 3 சமூகங்களை பத்தி அறிமுகப்படுத்துறான் தானே. முதலாவது யாருன்னு கேட்டா முத்தகீன்களை பத்தி. ரைட். ஹுதன் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப் என்று சொல்லி அல்லாஹ் 3 வசனங்கள்ல முத்தகீன்களை பத்தி விளங்கப்படுத்துறான். அவங்க யாருன்னு கேட்டா இந்த அல் குர்ஆனை மொத்தமாக எனக்கு வேணும் என்று அள்ளி கட்டி கொண்ட ஆட்கள் தான் முத்தகீன்கள். ரெண்டாவது பாருங்க, இன்னலதீன கஃபரு, காஃபிர்களை பத்தி அல்லாஹ் வந்து விளங்கப்படுத்துறான் 2 வசனங்கள்ல. அவங்க யாரு? இல்ல இந்த அல் குர்ஆன் எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி அதை மறுத்தாள்கள், நிராகரிச்சாள்கள், முதுகு பின்னால போட்டாள்கள். ரைட். காஃபிர்கள் ரெண்டாவது குரூப். மூணாவது, அப்ப கிட்டத்தட்ட 15 வசனம் பேலன்ஸ், 15 வசனங்கள் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான் மூணாவது ஒரு குரூப்பை பத்தி. யார் தெரியுமா? முனாஃபிக்குகள். ரைட். உதாரணம் போட்டு போட்டு விளங்கப்படுத்துறான். ஏன்னா முத்தக்கிய சிம்பிளா அல்லாஹ் விலையும் குலையிடும், காஃபிரையும் விலையும் குலையிடும், முனாஃபிக்க விலையும் குலையலாம். அவர் 2 நாக்கு இருக்கிறவர் தான் முனாஃபி. எனவே அல்லாஹ் எக்ஸாம்பிள்ஸ் போட்டு போட்டு விளங்கப்படுது. இந்த குர்ஆனை கொண்டு, குர்ஆன் எனக்கு வேணும் என்று அள்ளி கட்டி கொண்டவர் முத்தகி, இல்ல எனக்கு வானம் என்று தூக்கி வீசினவர் காஃபிர். இப்ப முனாஃபிக் யாரா இருக்கும்? வேணுமும் தான் வானமும் தான், தேவையண்டா எடுக்கிற, இல்லாட்டி விடுற, அதுல பொடுபோக்கா இருந்து கொள்ற, குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை சரியா செய்யாமிக்கிறாரு. ரைட். அவர் ஒரு அந்த முனாஃபிக் லிஸ்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு ஆள். எனவே நானும் நீங்களும் அந்த லிஸ்டுக்குள்ள வந்துடக்கூடாது. அல் குர்ஆனை நாங்க முழுமையாக, அல் குர்ஆனை நாங்க எங்களோட வாழ்க்கையில எடுக்கணும், அதை ஓத வேணும், அதை விலையும் கொள்ள வேணும், அதை ததப்புர் செய்ய வேணும். ரைட். அதை நாங்க எங்களோட வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண வேணும். அது 5வது கடமை. மற்றவங்களுக்கும் நாங்கள் அதை என்ன செய்ய வேணும்? எத்தி வைக்க வேணும். எனவே அல் குர்ஆன் என்றது ஒரு 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 மகத்துவமான ஒரு எங்களோட வாழ்க்கைக்கான வழிகாட்டி. அல்லாத இந்த நோக்கத்துக்கு எங்களுக்கு அருளிக்கிறானோ அந்த நோக்கத்தை நாங்கள் சரியான முறையில் அல் குர்ஆனுக்கு கொடுக்க வேணும். அல் குர்ஆனின் பாலிக்கிற அந்த கடமைகளை சரியான முறையில் நாங்கள் நிறைவேற்ற வேணும். அப்பதான் நாளைக்கு மஹ்ஷர்ல அல் குர்ஆன் வந்து எங்களுக்காக வாதாடும். அல் குர்ஆன் வந்து எங்களுக்காக சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், இவர் இந்த நபர் என்ன என்னோட இப்படியான ஒரு உறவை மெயின்டைன் பண்ணினாரு என்றத நாளைக்கு எங்களுக்கு சாட்சி சொல்லும். எனவே அப்படியான ஒரு பாக்கியத்தை இந்த ரமலான் மாதத்துல இன்னும் இருக்கிற காலங்கள்ல நாங்க மேக்சிமம் அல் குர்ஆனோடு இருக்கிற உறவை கூட்டிக் கொண்டு, அது இல்லாத காலங்கள்லையும் அல் குர்ஆனை படிக்கிற ஆட்களாகவும் அதை சிந்திக்கிற ஆட்களாகவும் அல்லாஹ் எங்கள் அனைவரையுமே மாற்றி தர வேண்டும் என்று கேட்டு, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச இலங்கை ஜமாத்தே இஸ்லாமியின் ஏற்பாட்டாளர்களுக்கும், அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற தொகுப்பாளர் டாக்டர் ஷுர்ஃபா அவங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில கலந்து பயன்பெறதுக்காக யூடியூப் ஊடாகவும் ஜூம் ஊடாகவும் இணைஞ்சிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜிசாக்குமுல்லா ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். உங்களோட இந்த ரமலான்ல உங்களோட நேரங்களை ஒதுக்கி எங்களுக்கு அல் குர்ஆனை ததப்புர் செய்வதன் நோக்கம், அதோட கட்டாயம் போன்றவற்றை எங்களுக்கு உள்ளத்துக்கும் சிந்தனைக்கும் தகுந்த மாதிரி எங்களுக்கு இந்த அமர்வை நடத்தி தந்ததற்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். இன்னும் உங்களுடைய இந்த அமல்களை பொருந்திக் கொள்ளணும் என்ற இடத்துல கேட்டுக்கொள்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஏதும் கேள்விகள் அப்படி இருக்குமா யாருக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
வலைக்கும் சலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜத் டைம் வானத்தை பார்த்து ஓதினது ஆல் இம்ரான்ல கடைசி 10 வசனங்களையா ஓ இன்ன கொஞ்சம் ஃபீ விளங்கல்ல ஹல்கிஸ் இது. சமாவாத்தி ஓ இன்ன ஃபீ ஆ ஹல்கிஸ் சமாவாத்தி வல்லர்ல இருந்து வருது அந்த வசனம். ஆ ஆ அந்த அதுல வசனம். 10 வசனம் இருக்குதானே, அது 10 வசனமா? ஓ எஸ். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். ததபூர் சைரத்துல ஒரு முறை சொன்னதானே அந்த 10 வசனங்களா சிந்திச்சு அந்த செயற்படுத்துறேன்னு சொல்லி ஓ அதை வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணினா நல்லம்னு சொல்லி ஒரு ஐடியா சொன்ன உங்களோட அனுபவத்துல எந்த ஆ சூறாலேருந்து அப்படின்னு. பொதுவா அல் குர்ஆன்ல ஒரு ஓர்டர் ஒண்டிக்கிறது தானே. அல் குர்ஆன் இறங்கினது ஸ்கேட்டர்டா தான் இறங்கினது. ஆனா அல் குர்ஆன் தொகுக்கப்பட்டிருக்கிற ஓர்டர் வந்து அது வஹி. எனவே நாங்கள் அல் குர்ஆனை ஓதுற நேரமும் அல் குர்ஆனை படிக்கிற நேரமும் ஃப்ரம் த பிகினிங் சூரா ஃபாத்திஹால இருந்து சூரா பக்கரால இருந்து சூரா நாஸ் வரைக்கும் போறது தான் ஒழுங்கு சிறப்பு. எனவே அந்த முறைப்படி போற நேரம் அது வந்து நல்ல மொத்த குர்ஆனையுமே எங்களுக்கு முடிக்கலாம். அஹ், அப்படி இல்லை அது ஒரு மெத்தட். அப்படி இல்லைன்னு சொன்னா செலக்டட் சூராஸ் எடுத்து உதாரணமா சூரா சூரா நூர், சரியா, சூரா நூர் அப்ப நிறைய சட்டங்களோட சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஒரு சூரா. அப்ப அப்படி ஒரு ஒரு சூரா ஹுஜராத், ரைட், சூரா லுக்மான், அப்படி செலக்ட் பண்ணின சூறாக்கள் எங்களுக்கு எடுக்கவும் மேலும். இப்போ இந்த மறுமை நாள் சம்பந்தமா கியாம நாள் சம்பந்தமா சொல்லக்கூடிய சில சூறாக்கள் இருக்கிறது. அப்ப அதை ஒரு ஆள் விலையும் கொள்ளணும்னு சொன்னா அதாவது டாபிக் வைஸ் தீம் வைஸாக எங்களுக்கு செலக்ட் பண்ணி படிக்கவும் மேலும். ரைட், ஒழுக்கம் சட்டங்கள் சம்பந்தமா படிக்கிறேன்னு சொன்னா அப்படியான செலக்டட் சூறாஸ் இருக்குது. இல்ல மறுமை நாட்கள் படிக்கிறேன்டா அப்படி அல்லாட இந்த பிரபஞ்ச அத்தாட்சிகள் சம்பந்தமா படிக்கிறேன்டா அப்படி சில சூறாக்கள் எடுத்து படிக்கலாம். அப்படி படிக்கவும் மேலும். ஆனா பெஸ்ட் என்னன்னு கேட்டா நாங்க சூரா ஃபாத்தியால இருந்து சூரா பக்கரால இருந்து அப்படி படிச்சு கொண்டு வார நேரம் அது வந்து அந்த சூரா ஓர்டருக்கு படிச்சு கொண்டு வார நேரம் அது மிச்சம் சிறப்புக்குரியதாக இருக்கும். ஓகே, வேற யாரும் மிக்கிறீங்களா? சாட் பாக்ஸ்ல கேள்வி வந்திருக்குது. அந்த அரபிக் படிக்கிறதுக்கு எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு. ரைட். அரபிக் படிக்கிறேன்னு சொன்னா எங்களுக்கு அது ரெண்டு மாதிரி படிக்கலும் உண்மையிலே. இப்போ நாங்கள் ஒரு மദ്രസാவுக்கு போயிட்டு ஒருத்தர் அங்க அரபிக் லாங்குவேஜை அதில் இருக்கிற சர்ஃப் வண்டி இருக்குது, நஹு வண்டி இருக்குது, அது கிராமட்டிக்கல் சைட் எல்லாம் சேர்த்து படிச்சுட்டு ஒரு ஆள் வாரன்றது ஒரு விஷயம். ஆனால் உண்மையிலே அது லாங் டைம் ப்ராசஸ். இன்றைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்குள்ள நாங்கள் இருக்கிற பிஸி லைஃபுக்குள்ள அது அந்த அளவு தூரம் போயிட்டு எனக்கு படிச்சுக்கொள்ள ஏழுமான்றதை நாங்கள் ஒரு முறை யோசிக்க வேணும். அப்படி ஏழுமெண்டா பிரச்சனை இல்லை, அந்த முறையில் படிக்கலாம். இல்லை எனக்கு குர்ஆனை படிச்சு கொள்ள வேணும் அப்படின்னு இருந்தா இப்போ குர்ஆன் இருக்கிற இந்த நீங்க பாருங்க, அதாவது இந்த ஆயத்துக்கள் இருக்கிற வசனங்கள் எல்லாம் திருப்பி 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 ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ அதனால நாங்கள் அந்த ரிப்பீட்டட் ஆயத்துக்களை ரிப்பீட் பண்ணக்கூடிய வசனங்களை நாங்கள் மொழியை விளங்கி படிச்சு கொண்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு எங்களுக்கு ஓரளவு அல் குர்ஆனை ஓதிக்கொண்டு போகிற நேரம் கருத்து விளங்கும். அப்போ இதுக்கு வந்து படிக்கிற ஒரு மெத்தட் ஒன்று தான் நிற்கிறது வந்து குரானிக் அரபிக்னு சொல்லி. குரானிக் அரபிக் இப்போ எங்கடையும் ரிசோர்ஸ் பர்சன் சீக்கிறாங்க செய்கிறது. அப்படியான நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்றில் ஒரு ஆன்லைனில் நடக்கிற கோர்ஸ் ஒன்றில் நீங்கள் சேர்ந்து படித்து கொண்டீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் அது எங்களுக்கு போதுமாக இருக்கும் குர்ஆனை ஓதுற நேரம் அதை விளங்கிக் கொள்வது. சார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். நாங்க இப்ப பிரபஞ்சங்களை ஃபுல்லா அந்த பிரபஞ்சங்களை படிச்சதுக்கு பிறகு இப்ப அதை ம். ஆராய்ந்ததுக்கு பின்னால பிராக்டிஸ்ல கொண்டு வரன்ற நேரம் நாங்க அது சம்பந்தமா எப்படி சார் அதோட அற்புதங்களை நாங்க படிச்சு பிராக்டிஸ்ல கொண்டு வரணுக்குள்ளே எந்த முறையில அதை பயன்படுத்தணும்? அதுதான் நான் அந்த குர்ஆன் வசனம் மட்டும் ஓதி காட்டினேன். அதாவது இன்னஃபி ஹல்கிஸ் சமாவாத்தி வல்லாரு, அதாவது நாங்க இந்த பிரபஞ்ச அத்தாட்சிகளை படிச்சு முடிச்சிட்டு பிராக்டிஸ் பண்ணுற என்ற ஒரு விஷயம் அங்கே நடக்குது இல்லை. நாங்க இதை அதாவது இந்த அத்தாட்சிகளை பார்க்குற நேரமே எங்களுக்கு வந்து மனசுல அந்த ஃபீலிங் ஒன்று வரும். ரைட், எங்கட உள்ளம் எங்களுக்கு தெரியாமலே ஒரு சுபஹானல்லாஹ் ஒன்று சொல்லும். ரைட், எங்களுக்கு இன்னும் இன்னும் ஆர்வம் வரும் இந்த மாதிரி விஷயங்களை தேடி பார்த்து படிக்கிறதுக்கு.
ரைட். அப்படி அதெல்லாம் படிக்கிற நேரம் நாங்க அந்த எங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல அது எப்படி வரும்னு கேட்டா, உட்கார்ந்தாலும் எழும்பினாலும் நின்றாலும் தூங்கினாலும் படுத்தாலும் அது ஒரே அல்லாட சிந்தனையா தான் இருக்கும். ரைட். ஒரு ஒரு இமாம் சொல்லுறாரு, எனக்கு வந்து இந்த மரத்தை பார்த்தாலும் பூவை பார்த்தாலும் அல்லாஹ் தான் விளங்குற என்று ஒரு இமாம் என்று சொன்னாரு. சரியா? அப்ப அது அவர் சொல்ல வந்த மீனிங் வேற. அதுக்கு சிலவங்க நீங்க வந்து அத்வைத கொள்கையில் ஈக்கிறீங்க, பூவுலேயும் அல்லாஹ் ஈக்கிறான் மரத்திலேயும் அல்லாஹ் ஈக்கிறான் என்று சொல்ல வாரீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனா அவர் சொல்ல வந்த விஷயம் அதல்ல. ஒரு பூவை பார்த்தாலும் அதுல அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு நுட்பத்தை வச்சிக்கிறான். அப்ப எங்களுக்கு இந்த முழு பிரபஞ்சத்துல எதை பார்த்தாலுமே அல்லாஹ்வோட ஞாபகத்தை வரும், ஞாபகத்தை எங்களுக்கு கொண்டு வரும். ஸோ அதுதான் அதில் இருக்கிற ப்ராக்டிக்கல் மெத்தட்னு நான் நினைக்கிறேன். ரைட். அவர் உட்கார்ந்தாலும் இருந்தாலும் எழுப்பினாலும் அல்லாஹ்வோட ஞாபகம் அவருக்கு வரும். ஸோ அது அந்த நேரங்கள் அவர் சொல்லுற அந்த சுபஹான் அல்லாஹ், அவர் தனிமேல ரசூலா சொன்னாங்க தானே, நாளைக்கு எங்க மஹ்ஷர்ல அல்லாஹ்வோட அரிஷ்ட நிழலை கொடுக்குறேன்னு சொல்லி, அந்த நிழலை கொடுக்குற ஒரு ஆள் யாருன்னு கேட்டா, அந்த 7 பேர்ல ஒரு ஆள் யார், ஒரு கூட்டம் யாருன்னு கேட்டா, தனிமேல இருந்து அல்லாஹ்வை நினைச்சு கண்ணீர் வடிச்ச ஒரு ஆள். ஸோ இதுதான் அந்த பிராக்டிஸ் பண்றது. அல்லாஹ்வோட படைப்புகளை ஆய்வு செய்யற நேரம் அல்லாஹ்வோட மேல ஒரு அளப்பரிய ஒரு அன்பு உண்டு, ஒரு இதொண்டு வரும். அதுதான் நான் நினைக்கிறேன் அந்த பிராக்டிஸ் பண்ற மெத்தட் என்றதை. ஓகே. சார், அதோட அந்த குரானிக் அரபிக் எங்க நடக்கிறேன்னு சொல்லி அதோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேக்குறாங்க. அது சொல்லிடுங்க சார். இன்ஷா அல்லாஹ் அந்த டீட்டெயில்ஸை அவங்களோட நம்பர்ஸ் எலிமெண்டா எடுத்துக்கோங்க, அதை நாங்க போடுவோம். இன்ஷா அல்லாஹ். அதோட அந்த குரான் ரிசர்ச் சம்பந்தமாகவும் நெரிசரி நடக்குதான்றதும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து இப்போ ரமலானில் ஒவ்வொரு ரமலான்லையும் இப்போ நான் எங்களோட அகாடமியால் அல் குர்ஆன் அண்ட் மாடர்ன் சயின்ஸ்ன்னு ஒரு கோர்ஸ் ஒன்று செஞ்சு வரோம். ஒவ்வொரு ரமலான்லையும் நடக்குது. இப்போ இந்த ரமலான்லையும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ அல் குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த அற்புதங்கள் நவீன விஞ்ஞானத்திலோட கம்பேர் பண்ணி அதுகளை படிச்சு கொள்ளறதுக்கான ஒரு மெத்தட் உண்டு. அந்த அந்த மாதிரி ஒர்க் ஷாப்புகள் உங்களுக்கு இணைஞ்சு படிக்கலாம். அடுத்தது குரானிக் அரபிக் கண்டு எங்களோட உஸ்தாத் ஒரு ஆள் தான், உஸ்தாத் கியாஸ் நலிமி என்று, அவர் அதை ஒரு கோர்ஸாகவே செய்கிறாரு. அந்த அந்த ஒர்க் ஷாப்லேயும் உங்களுக்கு இணைஞ்சு அரபிக் அதை படிச்சு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் அது மாதிரி செய்கிறவங்க இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்ச நான் 2 விஷயத்த சொன்னேன். அப்படியான விஷயங்களை தேடி படிக்கலாம். இன்னொரு ஆள் கேட்டிருந்த நான் கண்டேன், இங்கிலீஷில் இஸ் there any ஆலிமா ஹசரத் டு லேர்ன் குரானிக் அரபிக் இன் இங்கிலீஷ் மீடியம் த்ரூ ஆன்லைன். இங்கிலீஷ் மீடியம்ல குரானிக் அரபிக் படித்து கொடுக்குறவங்க எனக்கு இருக்கிறாங்க. நான் இன்ஷா அல்லாஹ் அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்கிறேன். ஷுல்ஃபா டாக்டர், நீங்கள் உங்களோட நம்பரை சரி நீங்கள் செட் பாக்ஸில் போட்டு விடுங்க. அப்போ எல்லாருக்கும் மேலும் தானே உங்களை கான்டெக்ட் பண்ண, ஒவ்வொருத்தரும் ஃபோன் நம்பர் போடுற நேரம் அது நம்பர்ஸ் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள கஷ்டமாயிருக்கும். நோட் அஸ்ஸலாமு 77. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. சார், நான் குர்ஆனை பேசிக் தடபுர் செஞ்சு வாரேன். இன்ஷா அல்லாஹ் அந்த ஹிஃபுல் பண்ற ஐடியால தான். அந்த ரமலான்ல ஹிஃபுல ஸ்டார்ட் பண்ணணும் என்ற ஒரு ஐடியா இருக்கு சார். அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் லேசான முறைக்கு ஹிஃபுல? ஹிஃபுல லேசான முறைக்கு ஸ்டார்ட் பண்றது என்று சொன்னா, உதாரணமா குர்ஆனை ஞாபகம் வச்சு கொள்றதுல இருக்கிற லேசான மெத்தட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். குர்ஆனை நீங்க வெறுமனே இந்த பைஹார்ட் கடப்பாடம்னு சொல்றேன், பைஹார்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு முதல்ல எதை நீங்க ஹிஃபில் பண்ண நினைக்கிறீங்களோ, மெமரைஸ் பண்ண நினைக்கிறீங்களோ, அதுல ஒரு முறை டிரான்ஸ்லேஷனை பார்த்துக்கொள்ளுங்க. டிரான்ஸ்லேஷனை பார்த்துக்கொண்டு அவங்களுக்கு அந்த ஃப்ளோ விளங்கும். அந்த ஃப்ளோ அதுக்கு பிறகு நீங்க அரபிக்க நீங்க மனப்பாடம் செஞ்சீங்கன்னு சொன்னா டக்குன்னு மனப்பாடத்துல நிற்கும். அது ஒரு டெக்னிக் உண்டு. சார், நாங்க இந்த குர்ஆன்ல இப்ப ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்தா அத 4 பாயிண்டர்ஸா பிரிச்சு அப்படி அத பாயிண்டர்ஸா மைண்ட்ல எடுத்து அந்த ததபுர் செஞ்சு அப்படி படிச்சு வாரேன் சார். அதனால அதே அந்த பேஜ்ல இந்த விஷயம் தான் சொல்லப்பட்டு விளங்குது. அப்ப நீங்க அதே மெத்தடுக்கு நீங்க மனப்பாடம் செஞ்சீங்கன்னு சொன்னா அப்ப ஈஸி உங்களுக்கு, அது நீங்க செய்யறது ஓகே. அது அதுக்குத்தான் சார் நான் கேக்குறேன். அந்த அரப நாங்க ஹிஃபுல் பண்ணணுமே, அதுக்கு ஈஸியான சிஸ்டம் எப்படியே லேசா ஹிஃபுல் ஆகி பண்றதுக்கு.
அதாவது நாங்க எஃபர்ட்டை போட்டு என்ன செய்யணும், ஒன்றுக்கு 2 3 4 முறை திருப்பி திருப்பி அதை நாங்க ஓதுற நேரம் தான் என்ன செய்யலும் எங்களுக்கு அந்த மனப்பாடத்துக்கு வரும். அந்த மெத்தட்ல தான் போகணும். ஸ்பெஷலா எனக்கு இன்ஷா சொல்றதுக்கு தெரியா, அதை நீங்க கண்டினியூ பண்ணலும் இன்ஷா அல்லாஹ். ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ். ஓகே, பாரக்கல்லாஹ். சாட் பாக்ஸ்லயும் வந்து இருக்கிற போலேனா. சார் chat box-ல கேட்டுக்கிறாங்க. ஒரு கேள்வி ஒன்றிக்குது. சத்தத்தை வெளிப்படுத்தாம அல் குர்ஆன் ஓதுற நன் முஸ்லிம்ஸோட ஈக்கிறதுனால இது பற்றி உங்களோட கருத்து என்ன? எஸ் எஸ், அதாவது பொருத்தமா இடத்துக்கு பொருத்தமா நாங்க நடந்து கொண்டா சரி. இப்ப நாங்க நீங்க பஸ்ல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, அப்ப அந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்ல வந்து நாங்க என்ன செய்யணும், அந்த அன்னைக்குரிய அந்த எத்திக்ஸை நாங்க ஃபாலோ பண்ணிக்கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கிற நேரம் நீங்க சத்தம் போட்டு ஓதுங்க, அது இஷ்யூ ஒன்று இல்லை. ஏன்னா ரசூலோட ஹதீஸ் ஒன்றே இருக்குது. ஒருத்தர் ஒருத்தர் தூங்குறேன்னு சொன்னா தூங்குற இடத்துல குர்ஆனை சத்தமா ஓதக்கூட கூடாது. ஏன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தொழுறன்னு சொன்னா ஒரு ஆள் தொழுது கொண்டிருக்கிறாருன்னா நீங்க இந்த பக்கத்துல இருந்து சத்தமா குர்ஆன் ஓதவும் கூடாது. அப்படியான சில ஒழுங்குகள் இருக்கிற அதுகளை நாங்க அந்த எத்திக்ஸ் தானே அதை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும். உஸ்தாத், while we are praying Tarawih or Qiyamul Layl by ourselves, if we use a mobile phone in airplane mode to recite the Quran, can we also look at the translation to improve our understanding without reciting the translation? இல்ல, அதாவது நாங்க தொழுது கொண்டிருக்கிற நேரம் எங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பார்க்கல. தொழுது கொண்டிருக்கிற நேரம் நீங்க என்ன செய்யணும், நாங்க குர்ஆனைத்தான் அரபிக்ல தான் நாங்க அதை ஓத வேணும். நீங்க தொழுகிறதுக்கு முதல்ல டிரான்ஸ்லேஷனை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கொண்டு தொழுகிற நேரம் அரபிக்ல கொண்டு போங்க. தொழுது நாங்க டிரான்ஸ்லேஷனை ரீட் பண்றது வந்து நாட் அலவுட், அது கூடாது. மெசேஜ்னு போட்டிக்கிறாங்க, உலூம் அகாடமி, அதில் குரானிக் அரபிக் இங்கிலீஷில் நடக்குதுன்னு சொல்லி. அப்போ அந்த சிஸ்டர் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வலைக்கும் சலாம். சொல்லுங்க, பேசுங்க. குர்ஆன் வசனங்களுக்கு பின்னால பெரிய ஹிஸ்டரியே இருக்கும். அப்ப அப்படி இருக்கக்குள்ள அந்த வசனம் விளங்காது சார். அதுக்கு என்ன சரி ஐடியா ஆயிக்குதா? அதுக்கு சொல்ல வந்து நான் சபபுன் நுசூல்னு சொல்றேன். ஒரு அல் குர்ஆனிய வசனம் இறங்கினதுக்கான ரீசன். இப்போ உதாரணமா அண்மை காலங்களில் பேசிக்கொண்டிருந்தாங்க தானே, அந்த என்னது நிராகரிப்பாளர்களை கண்ட இடத்துல வெட்டுங்க, கொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு குர்ஆன் வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போரில்லை. ஸோ அந்த குர்ஆன் வசனம் இறங்கினத்துல கால சூழ்நிலைகள், எந்த காலத்துக்கு அந்த குர்ஆன் வசனம் பொருத்தம் என்ற சில பின்னணிகள் இருக்குது. ஸோ அதை நாங்கள் பார்க்கணுமெண்டா நாங்கள் எங்கே செய்யணும், நாங்கள் தஃப்சீரை படிக்கணும். ரைட், நாங்கள் அதில் சபபுன் நுசூல் இறங்கினதுக்கான விளக்கத்தை நாங்கள் தெரிஞ்சு கொண்டு தான் அந்த குர்ஆன் வசனத்துக்கு போகணும். அப்படி நீங்கள் குர்ஆன் ஒரு வசனம் கொண்டு வர நேரம் அதுக்கு ஒரு டவுட்ஸ் வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அதில் இறங்கின பின்னணியை உங்களுக்கு பார்த்துக்கொள்ளத்தான் வேணும். அதுக்கு வந்து சபபுன் நுசூல், நீங்கள் தஃப்சீர் புத்தகங்கள் எடுத்தால் அந்த புத்தகங்கள்ல அந்த குர்ஆன் வசனம் இறங்கப்பட்டதுக்கான கால சூழ்நிலையை பற்றி விளக்கம் ஒன்று போட்டிருக்கிறது. அதில் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள மேலும். இல்லாட்டி சபபுன் நுசூல்னு தனி புத்தகம் ஒன்று இருக்குது. தமிழில் அந்த புத்தகம் இல்லாமல் இருக்கும், அரபிக்கில் இருக்குது. அப்போ அது ஒவ்வொரு குர்ஆன் வசனத்திலேயும் அந்த இறக்கப்பட்ட பின்னணியை போட்டிக்கிறாங்க. அது எங்களுக்கு விளங்கிக்கொள்ளவும் மேலும். பாரக்கம். இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த டைம் சரியாயிட்டு முடிச்சு கொள்ளையிலும் வேற ஒரு டவுட்ஸ் இல்லை. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். உங்களோட பணிகளுக்கு மத்தியில எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கினதுக்கு மீண்டும் ஜஸாக்குமுல்லாஹ். படிச்ச அனைத்து விஷயங்களையும் எங்களோட மூளைக்கும் இதயத்துக்கும் எடுத்துக்கொண்டு நாங்க இந்த ரமலான்ல எங்க குர்ஆனோட உள்ள எங்களோட நெருக்கத்தையும் எங்களோட தொடர்பையும் கூட்டிக் கொள்ளணும். அதுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்யணும் என்ற பிரார்த்தனையோட கலந்து கொண்ட அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நாங்க இதை முடிச்சு கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி.